ஓசிடி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, எல்லாமே க்ளீனாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த கன்னிக்கும் மிதுனத்துக்கும் திருமணம் செட் ஆகாது. துலாமுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக செகண்ட் மேரேஜ் தான் செட் ஆகிற மாதிரி சம்டைம்ஸ் சுச்சுவேஷன்ஸ் ஆகிடும். எதை வேணாலும் இவங்களால கற்றுக்க முடியும். அந்த இன்னசென்ஸ் என்ன பண்ணுவோம்னா எல்லா இடத்துலையும் ட்ராப் குழி வெட்டி வச்சுருக்கோம். இது ஒவ்வொரு கட்டமுமே விருச்சகத்துக்கு வந்து ட்ராப் தான். எல்லாத்துக்கிட்டே ஏமாறணும். விருச்சகத்துக்கு வந்து உடனே சேஞ்சஸ் வர ஜாபாக தான் அவங்க செட் ஆகணும். அவங்களுக்கு வந்து அந்த 9 to 5 பேட்டர்ன் அவங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. இவங்க என்னதான் இவங்களுக்குள்ள எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் இவங்களை பற்றின விஷயம் லீக் ஆகிட்டே இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே சூப்பர். ப்ரொஃபஷனல் வைஸ் வெரி குட். பர்சனல் லைஃப் ரொம்ப கஷ்டம். மேஷம் வந்து ஒரு வகையில் பாவம்னு நான் சொல்லிடுவேன் இவங்களுக்கு, தனுசுக்கு. ஏன்னா தனுசால லைஃப் பார்ட்னர்ஸை ஹேண்ட்லே பண்ண முடியாது. இப்போ தனுசு மூலம் இருக்காங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி மேரிடாக இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா மகரம் வந்து எப்படி மகரம் ஏன் பிறக்கிறாங்கன்னா என்னென்னலாம் தப்பு போன ஜென்மத்தில் பண்ணாங்களோ அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு தான் சனியிலேயே வர்றது மகரம். இல்லை லைஃப் பார்ட்னரும் சூப்பர் ஆயிட்டாங்க அப்படின்னா லைஃப்பை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா லைஃப் பார்ட்னரோட ஹெல்த்தில் கை வைக்கும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் மற்றும் ரைட்டர் ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய ராகுக்கான பதிவு, கேதுக்கான பதிவு மக்கள் கிட்ட இருந்து ஒரு வரவேற்பு. ஏன்னா நீங்க சொல்றது அவங்க கூட மேட்ச் ஆகுது. இந்த கட்டத்துல இது இப்படி இருந்தா உங்களுடைய கேரக்டரைசேஷன் இப்படிதான் இருக்கும், நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும்னு அழகா நீங்க வந்து மேட்ச் பண்றீங்க. இப்போ நம்ம வந்து இந்த 12 ராசிக்காரங்களுக்கான குணாதிசயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லைஃப்பில் அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டரோடு இருப்பாங்க, இந்த கிரகத்தினுடைய டாமினேஷன் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு கன்னி ராசியை பற்றி பேசலாம். கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்களுடைய பிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ எல்லாருமே ஒவ்வொரு ஆன்சஸ்டர் கர்மாவோட தான் பிறப்பு. இவங்களுக்கு எப்படின்னா அந்த மூதாதையர்கள் வந்து அந்த தாத்தா பாட்டி யாராவது டாமினேட்டிங் ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. அந்த குறை பேசிட்டு இருக்கிற ஒரு தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது குறை பேசுறதுங்கிறது பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்கெல்லாம் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆன்சிஸ்டர்ஸ். ஏதாவது ஒரு குறைனா அவங்களுக்கு அந்த பிளாக் டாட் கரெக்டாக தெரியும். திருப்பி இவங்க அந்த மாதிரி ரீபர்த் எடுத்து வரவங்களா இருப்பாங்க. கன்னி வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பெஸ்ட்டு கண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஸோ இப்போ கன்னி ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையான பிறப்படுத்து வந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க வந்து தன் மூதாதையர், அதாவது பர்ஃபெக்டாக இருந்த ஒரு மூதாதையராக இருப்பாங்க. அந்த பிறப்பு தான் இவங்க எடுத்து வந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அந்த தாத்தா பாட்டி உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய டிஎன்ஏ இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு தாத்தா வந்து வட்டி கூடுற மைண்ட் செட்டில் இருந்தால் இவங்க வட்டி கூடுவாங்க. அப்படி அந்த ஒரு பில்டிங்ல பெர்ஃபெக்டா இருந்தாங்கன்னா இவங்க அந்த ஆன்சஸ்டர்ஸ் இதை எடுத்துட்டு வருவாங்க. அந்த தொழிலை எடுத்துட்டு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. பியூட்டி ரிலேட்டட் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். என்ன பண்ணாலும் ஃபுல்லஸ்டா தெரிஞ்சுட்டு இறங்கி பண்றவங்களா இருப்பாங்க கன்னி. ஆனா ஃபுல்லஸ்டா இறங்குற வரைக்கும் அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க பிரச்சனை என்னன்னா அந்த கம்யூனிகேஷன். செயல்ல எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் கம்யூனிகேஷன் வரப்ப என்னத்தை பேசணும்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி பேச தெரியாது. கொஞ்சம் தப்பா பேசிடுறது. என்ன சொல்ல வந்தோங்கிறது ரிசீவருக்கு வந்து ஹர்ட் ஆயிடும். அதாவது அவங்கள திருத்தணுங்கிற பேர்ல இப்போ ஒருத்தவங்க சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க, சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம். இதுல இது இருந்திருக்கலாம், இது அது இருந்திருக்கலாம். ஆனா அந்த சாப்பாடு நல்லா தான் இருக்கும், நல்லா தான் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு குறைய சொல்லிட்டே சாப்பிட்றது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா வீடு க்ளீனாக தான் இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தூசி இருக்கும், கரெக்டாக அதை பிடிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஓசிடி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, எல்லாமே க்ளீனாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க வந்து தொழில் செய்கிற இடத்துல கன்னிராசிக்காரங்க ஓகே ஃபைன். பட் வீட்டில் அப்படின்னு வரப்ப இவங்க ஒரு ஃபீமேலாக இருக்காங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் போயிடுவாங்க. எல்லாமே டெடிக்கேட்டடாக இருந்துட்டு போயிடுவாங்க. இதே இது மேல் அப்படின்னு கன்னிராசி இருக்காங்கன்னா நசனே இருப்பாங்க. இந்த கண்ணி ஏன் இது இப்படி இருக்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும், கடவுள் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை அனுபவிக்க தெரியாது. அவங்க தான் கன்னிராசி. கன்னிராசி வந்து பார்ட்னர்ஸ் யாரை செலக்ட் பண்ணா எந்த ராசிலேருந்து செலக்ட் பண்ணால் ஐடியலாக இருக்கும். அதே மாதிரி கன்னிராசியில் இந்த கிரகம் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த கிரகத்தோட டாமினேஷனால அவங்க ஜெயிப்பாங்க, இந்த கிரகம் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னா என்ன? கன்னிக்கு வந்து அப்பப்போ குரு கொஞ்சம் வீக்காக இருப்பார். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த
செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது பயத்தில் கொண்டு வர வைக்கணுமா, இல்லை நல்ல பிஹேவியரில் கொண்டு வைக்க முடியுமாங்கிற அந்த டிஃப்ரென்சியேஷன் அவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. ஸோ அந்த டாமினேஷனில் போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் குரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி சனி இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சனி தான் வந்து இவங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். கன்னி வீட்டுல சனி இருக்கு. சனி இருந்தா சனி கொஞ்சம் கிரவுண்டடா இவங்களை பண்ணும். ஏன்னா அந்த குற்றம் பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா, சனி கொஞ்சம் கிரவுண்டடா அவங்களை வைக்கும். இல்ல இது இப்படிதான் அப்படின்னு அந்த ரியலைசேஷன் கொண்டு வந்து அவங்களை உட்கார வைக்கும். பார்த்தீங்களா, அப்பதான் அவங்களுக்கு தெளிவு வரும். ஓகே. ஸோ அதனால அந்த சனி ரிலேட்டடான ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா குரு இருக்க மாதிரி தனுசு இந்த மாதிரிலாம் வந்தாங்க அப்படின்னா கரெக்டா செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா குருவும் குறை கண்டுபிடிப்பாரு, இங்க கண்ணியும் குறை கண்டுபிடிக்கும். ஒருத்தர் ஆர்கியூமெண்ட்லயே போயிடும், இல்லைன்னா சகிப்புத்தன்மை இல்லாம போயிடும். இப்ப மிதுன லக்னத்தை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா கன்னி ஆரம்பத்துல நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா வந்து மிதுனம் வந்து கொஞ்சம் லுக்ல மயங்கக்கூடிய ஒரு ஆளு. இவங்க இப்படிதான் நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறது. உள்ள போக போக தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷன் இம்பேலன்ஸ் இருக்கு, இங்க யாரை டாமினேட் பண்றதுங்கிற மாதிரி ஆகும். மிதுனமும் டாமினேட் பண்ணும், கண்ணியும் டாமினேட் பண்ணும். மிதுனம் சொல்றது கண்ணிக்கு புரியாது, கண்ணி சொல்றது மிதுனத்துக்கு புரியாது. பட் இது ரெண்டுமே புதனுடைய வீடு தான். ஆனா இவங்களுடைய வேவ் லென்த்னு ஒண்ணு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கும். போக போக பாத்தீங்கன்னா அப்படியே விரிசல் விட ஆரம்பிச்சிடும். ஒரே வீட்டுல இருந்தாலும் வெளியிருந்து பாக்குறவங்க இவங்க நல்ல கப்பல் அப்படின்னு தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளார வந்து அவங்க வந்து எலியும் புனையும் மாதிரியே தான் இருப்பாங்க. கருத்துகள் சரியா ஒத்து போகாது, சகிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடும். ஆனா ஒருத்தர் விட்டு இருக்க மாட்டாங்க. அதனாலதான் மிதுனம் கண்ணியை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. என்ன ஆனாலும் பிரிய மாட்டாங்க. ஏன்னா இந்த கன்னிக்கும் மிதுனத்துக்கும் திருமணம் செட் ஆகாது. ஜென்ரலா தனித்தனியா பாக்குறப்போ அப்ப செட் ஆகாது. இவங்க ரெண்டு பேர்த்த சேர்க்கிறப்ப பிரிய மாட்டாங்கன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு. அதனால அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. செட் ஆகாது, ஆனா சேர்த்து வச்சா பிரிய மாட்டாங்க. அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா குழந்தை பிறக்கலாம், ஆனா ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் கொஞ்சம், ஆனா லேட் ஆகும். கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் சேர்ந்து போற மாதிரி இருக்கும். ரெண்டுமே புதனா இருந்தாலும் தாட் ப்ராசஸ் வேற. கன்னிக்கு வந்து எல்லாமே அவசரம், மிதுனம் கொஞ்சம் நிதானமா இருக்கும், கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துட்டு வந்து இது பண்ணி கொஞ்சம் நாலேஜபிளா இருப்பாங்க. ஸோ அந்த புதன்லயே இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு வேரியன்ஸ் இருக்கும். கன்னி மகரத்தை கல்யாணம் பண்ணிட்டாங்க, சனி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தரோட பாசிட்டிவிட்டி மட்டுமே தெரிஞ்சுட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா மகரம் வந்து டவுன் டு அர்த், தன் குறைய சொன்னா ஏத்துக்கக்கூடியவங்க. அதனால கரெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த சனியை வந்து யாராவது சரி பண்ணிட்டே இருக்கணும். அப்போ ஒரு கன்னி வந்தா நல்லா இருக்கும். இப்போ கன்னி ராசியில நம்ம பார்த்தோம்னா இவங்க ஒர்க் ஜாப், அது தொழிலா இருக்கட்டும் இல்லை எங்கேயாவது ஜாப் பண்ணாலும் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லைஃப் டைம் இந்த மாதிரி கலர்ஸாவே நீங்க யூஸ் பண்ணுங்க, அது பாசிட்டிவா உங்களை கொண்டு போகும்னா என்ன மாதிரி விஷயம்? கன்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க யார்கிட்டையும் ஒர்க் பண்றதை விட இவங்க வந்து லீடர்ஷிப் ரோல்ல இருந்துட்டாங்கன்னா ஓகேயா இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களை யாரும் கரெக்ட் பண்றது இவங்களுக்கு பிடிக்காது. எந்த தொழிலா இருந்தாலும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. குக்கிங் எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷன், அழகு, டேஸ்ட் வரவே வராது கன்னி பண்றது. ஏன்னா தெரிஞ்சுட்டு உள்ள இறங்குறது. அதே மாதிரி இவங்க வந்து வட்டி தொழிலுக்கு போகாம இருக்கிறது நல்லது கன்னி. ஏன்னா கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருக்கும் இவங்கள்ட்ட. எப்படி பேசி அந்த பணத்தை வாங்குறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் ஹர்ட் ஆயிடுவாங்க வாங்குறவங்க. ஸோ அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இறங்குறப்போ கன்னி, பட் அவங்களுக்கு அது வரும், ஃபினான்ஸ் வரும். ஆனால் வந்து அவங்களுக்கு யாராவது ஒரு மவுத் பீஸாக இருந்துக்கிறது நல்லது. இவங்களா தனியாக இறங்கி போகிறப்போ கொஞ்சம் மாட்டுவாங்க. ஓகே. பியூட்டி ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் கன்னி. பியூட்டிங்கிறது இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க இன்டீரியர் டெக்கரேஷன். இது இப்படி தான் இருக்கணும். ஒரு படித்த ஒரு இன்டீரியர் டிசைனர் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த கற்பனை சக்தி, அந்த கிளென்லினஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, எனக்கு கலர் இப்படி தான் இருக்கணும், சோஃபா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அது அப்படி இருந்தால் அது ஆக்சுவலாக அழகாக வரும். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்குற ஒரு வேலை கன்னி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கன்னிக்குள்ள 3 நட்சத்திரம் வருது, சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வருது. ஸோ இது வேற வேற நட்சத்திரங்கள் இருக்கிறவங்களுக்கும் இதே குணாதிசயம் பொருந்துமா, இல்லை அது மாறுறதுக்கான வாய்ப்புகள்? இப்போ அந்த சூரியன் அப்படிங்கிறவங்க டாமினேட்டிங். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து வட்டிக்கு விடுற தொழில் போய் பண்றப்போ அந்த ஒரு பிரகாசமா பளிச்சுன்னு அவங்க போய் நிக்கிறப்போ அவங்கள பார்த்தாலே கொடுத்துருவாங்க. இந்த சந்திரன் காம்பினேஷன்ல வரவங்க எமோஷ்னலி போய் மாற்றுறது. இவங்க தான் லைஃப் பார்ட்னர்கிட்ட சிக்கிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்துக்கிட்டையும் புலம்பிட்டு அதுக்கு ஒரு ஐடியா கேட்டுட்டு இல்லைன்னா டிட்டாச்மெண்ட் ஆகி டோட்டலாக அப்படி போயிடுறது. ஸோ இவங்கள்ட்ட ஆனால் ஒரு மதர்லி ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாலுமே இவங்களுக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வராது.
ஓகே. இது வந்து சந்திரன். ம். அடுத்தது செவ்வாயுடைய ஹஸ்த நட்சத்திரம் இருக்கு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்க வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்க என்ன வேலை குடுத்தாலும் சட்டுன்னு மல்டி டாஸ்கிங் பண்றவங்களா இருப்பாங்க. இந்த இடத்துல இப்போ அவங்க ஒரு லேடியா இருக்காங்கன்னா, இங்க சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல வேலை பார்த்துட்டும் இருப்பாங்க. அவங்க அக்கவுண்ட்ல காசும் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கும். இப்ப பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, நானும் தான் கன்னி. எனக்கு அப்படி நடக்கல அப்படின்னா, உங்க கர்மாவ நீங்க உடைக்கணும். ஏதோ ஒரு கர்மா பேரியருக்குள்ள சிக்கிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா உங்களுக்குள்ளார அந்த டேலண்ட் இருக்கு ஓகே. அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, என்னால முடியும். அதான் அந்த ஓட்டம் ஓடக்கூடியவங்க அவங்க. ம். தொழில் ரீதியா அப்படி பார்க்குறப்போ, அந்த செவ்வாய கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். ஆனா, அந்த செவ்வாய வந்து கோவப்பட்டுட்டு, எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிட்டு, வார்த்தைகள் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருக்குது. அங்க அதுல முடங்கி போறது. அதான் கர்மா புடிச்சு வைக்கிறது அவங்கள. அதனால ஓகே. தான் வந்து ஜென்ரலாவே கன்னிய வந்து விசுத்தி சக்கரத்த ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ரீசன். கண்டிப்பா. ஏன்னா நீங்க சக்ராஸ பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல சொல்லியிருக்கீங்க. சரி, இப்ப கன்னிய பத்தி ஒரு மாரி ஒரு ஆல் ரவுண்டிங் பிக்சரா நம்ம பார்த்தோம். அடுத்து துலாத்துக்கு போலாம். துலாத்துல பிறந்தவர்களுக்கு அதுலயும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? எது பாசிட்டிவா இருக்கும்? எது அவங்களுக்கு நெகட்டிவா இருக்கும்? எத அவாய்ட் பண்ணிக்கலாம்? எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணலாம்? துலாம் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க எல்லாமே பேலன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னாலும், துலாத்துக்கு வந்து 2 வகையான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஒண்ணு தனக்கான ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும். மத்தவங்க ஆசைய நிறைவேத்துறது ஒண்ணு இருக்கும். ஒண்ணு தனக்கான ஆசையில நிறைவேத்தணும் அப்படிங்கிறப்போ, அவ்வளோ சீக்கிரம் அவங்கனால அந்த பிளாக்கேஜஸ்குள்ள இருந்து வெளிய வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்லயே இருக்கும் துலாத்துக்கு. இப்ப மத்தவங்களுக்காக அப்படிங்கிறப்போ, யோசிச்சு அவங்களுக்காகன்னு செஞ்சு இவங்க தன் வாழ்க்கைய வாழாமயே இருப்பாங்க துலாம். இன்னொரு கைண்ட் ஆஃப் துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு டிட்டாச்மெண்ட்ல இருந்து போய் அவங்க தான் கொஞ்சம் அடமென்ட்டா தெரியறவங்க. ம். மொறச்சிட்டு, கோவிச்சுக்கிட்டு அந்த மாரி இருக்கிறது. ஸோ இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு பார்க்குறப்போ, இவங்களுக்கு வந்து மகரம் செட் ஆவாங்க. கும்பம் ரொம்ப லைட்டா செட் ஆவாங்க. ஏன்னா துலாத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து லைஃப் பார்ட்னர் செட் ஆவுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாமே ஒரு பியூரிட்டியா எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கள்ட்ட பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து எமோஷனலி பேலன்ஸ்டு பெர்சனு. அதே மாரி ஆள எடை போட்டு பழகக்கூடியவங்க. இவங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். அப்படி கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, இவங்கனால அத தாங்கிக்கவே முடியாது. மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க. இவங்க தொழில் அப்படின்னு ஒண்ணு சூஸ் பண்ணாங்கனாலும், அப்சர்வ் பண்ணி தான் போய் எனக்கு முழுசா தெரிஞ்சா தான் இறங்குவாங்க. இல்லன்னா வந்து இவங்க என்ன நெனைக்கிறாங்க? எக்ஸ்பிரசிவ் கிடையாது. ரொம்ப சூஸி எக்ஸ்பிரஸ் பண்றதுல. இவங்க வந்து ஏதாவது ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயத்த தொட்டுட்டாங்க அப்படின்னா, கர்மாவ உடைக்கிற மாரி அது. ஏன்னா ஓகே. இவங்க கலை சம்மந்தப்பட்டத தொடணும். ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப இவங்க முன்னோர்களுக்கு யாராவது ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்கில் இருக்கும். அதோடைய பிறப்பு தான் இவங்க. அத தொட்டா அது அவங்களுக்கு தொலங்கும். அந்த ஓகே. டிஎன்ஏ அவங்க உடம்புலயே இருக்கும். ம். அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ல தொட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு மன அழுத்தங்கள் வராது. ஏன்னா, இவங்க ஒரே விஷயத்த புடிச்சுட்டு, நீங்க 10 வருஷம் ஆனாலும் அதே நெனச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அந்த கிரட்ஜ ஹோல்ட் பண்ணிட்டே இருந்து, வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழாம போயிர்றது. ஸோ ம். இவங்கள ஹேண்டில் பண்ணணும், லைஃப் பார்ட்னர்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா, இவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஆக்சுவலா இவங்க பெர்ஃபெக்ட் டூ பி அ வைஃப், பெர்ஃபெக்ட் டூ பி அ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னாலுமே, அதே எக்ஸ்பெக்டேஷன் அவங்க லைஃப் பார்ட்னர்ட்ட வைக்கிறாங்களே, இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ல. அப்ப மகரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ம். மேஷம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. மேஷம் ம். ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மேஷம் வந்து எல்லாத்தையும் அதாவது அவங்க வைராக்கியமா இருந்தாலும் மேஷம், இந்த அன்புங்கிற ஒரு ரிலேட்டட்ல வரப்போ கொஞ்சம் எல்லாமே கேட்டுட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் மறந்துட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால அவங்க ரிஷபத்த சூஸ் பண்ணுனாங்க அப்படின்னா, ரிஷபம் எப்படின்னா எல்லாத்தையுமே மனசோட வச்சு சென்சிட்டிவ். அப்ப ரிஷபமும் துலாமும் கல்யாணம் பண்ணாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ஆயிடும். அது ம். அவங்களுக்கு. அதனால அது செட் ஆகாது. மிதுனம் கல்யாணம் பண்றாங்க துலாமனா, இவங்க 2 பேருமே வந்து மூவ் ஆன் பண்ணி போகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே. அடுத்தடுத்து பேசினதே பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா மிதுனம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா மூவ் பண்ண வைக்கும். ம். உடனே சரி பண்ணிரும். டைரக்ட்டா பேசி சரி பண்ணிரும். "அண்ணே இதுதான் பிரச்சனையா? இது சரி பண்ணிடலாம்." அப்படின்னா, துலாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே. ஸோ அப்படி பார்க்குறப்போ இவங்களோடதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகும். பொதுவா வந்து இந்த நீர் ராசிய கல்யாணம் பண்ணணும். நில ராசிய கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ம். சோ இந்த இடத்துல வேற காம்பினேஷன்ல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நெறைய பேர். ஏன்னா எல்லாருமே ஆமா. அதே இதுல பண்ணியிருக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட்டா இருக்கும்? அத அவங்க பிளஸ்ஸா மாத்திக்க என்ன பண்ணணும்?
அதான் சொல்றேன். அதை வந்து பிரேக்கிங் த கர்மா, அட்ஜஸ்டிங். இப்ப இந்த 12 ராசியுமே எடுத்துக்கிட்டாலுமே எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே ஒரு கர்மாங்கிற விஷயத்த உடைச்சிட்டு தான் வரணும். அதனாலதான் கடவுள் வந்து எல்லாத்துக்கும் எதையும் கொடுக்காம காம்பினேஷனை மாத்தி மாத்தி விட்டுட்டு இதுல எப்படி இவங்க சர்வைவே வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். துலாமுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக செகண்ட் மேரேஜ் தான் செட் ஆகுற மாதிரி சம்டைம்ஸ் சுச்சுவேஷன்ஸ் ஆகிடும். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது. லேட்டுங்கிறது ஆஃப்டர் ஒரு 25 ஒரு விமனாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு மேலாக இருக்காங்கன்னா ஒரு 29 அந்த மாதிரி பண்ணினாங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் அதுக்குள்ளே அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் லைஃப் பார்ட்னர்னு சூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்லேயே கூட கேட்டுட்டு இருப்பாங்க, நீ யாராவது லவ் பண்ணுறியா, நீ எது பண்ணுறியா. அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து ஒருத்தவங்களை போய் பிடிச்சதுன்னே முதல்ல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து கடவுள் கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கு தெரியும் அது இன்ஃபேச்சுவேஷனா, அவங்க சோல்மெட்டா இல்லை ட்வின் ஃப்ளேமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் துலாம் கிட்ட வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். மகரமுமே வந்து கொஞ்சம் டவுன் டு அர்த் மகரமாக இருந்தால் ஓகே. கொஞ்சம் சில இன்னொரு கேட்டகரி ஆஃப் மகரம் வந்து துருன்னு இருக்கக்கூடிய மகரத்தினால துலாம்கிட்ட இருக்க முடியாது. ஓகே, இவங்களுக்கு இந்த கிரகங்கள் இந்த பாக்ஸ்குள்ள இருக்கு, துலாம் அப்படிங்கிற அந்த இடத்துல இந்த கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும், இந்த கிரகம் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கும், அதை அவங்க சரிப்படுத்திக்க என்ன பண்ணலாம்? அப்போ அன்ஃபேவரா இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன? அன்ஃபேவரபிள் ஆக்சுவலாக துலாமுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேவரபுளான கிரகங்கள். ஏன்னா துலாம் கிட்ட வந்து சனியே பயந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் துலாமுக்கு மட்டும் என்னன்னா செல்ஃப் டிஸ்ட்ராயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து துலாம் ராசிக்கு மட்டுமே கடவுள் கொடுத்த ஒரு அமைப்பு. எந்த கிரகமும் வந்து கெடுக்க வேண்டாம், தன்னைத்தானே கெடுத்துக்கிறது. பிறப்பே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ சம்டைம்ஸ் அவங்கள காம்ப்ளிகேட்டட் பேபின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நல்லபடியாக பிறந்துருவாங்க. எல்லா பெர்ஃபெக்ஷனிஸ்டாக தான் பிறப்பாங்க. ஆனால் அவங்க உடம்புல அவங்களே ஒவ்வொன்றா ஸ்பாயில் பண்ணுவாங்க. பல்லு சொத்து பல்லாக்குறது, நல்லா இருக்க ஸ்கின்னை வந்து அவங்களா ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் போய் பண்ணுறது. ஸோ இவங்களுக்கு வந்து ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா மற்ற எந்த கிரகமும் இவங்களை வந்து ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயும் ஒரு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அகைன் அது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், ராகுவோட நட்சத்திரம் சுவாதி, அப்புறம் விசாகம் குருவுடைய நட்சத்திரம் இருக்கு. ஸோ இந்த வேற வேற நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால இதனுடைய குணாதிசயங்கள் மாறும். ஆமா, இப்போ சுவாதி நட்சத்திரமா இருக்காங்கன்னா அவங்க தான் இந்த ஸ்கின் ஐ மீன் டிஃபால்ட் பண்ணிக்கக்கூடியவங்க வந்து அவங்க தான். எல்லாமே அழகா இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஒரு ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும். பல்லு பார்த்தீங்கன்னா பல்லுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். படிக்கிறதுக்கு உண்டான எல்லா அட்மாஸ்பியரும் அவங்களுக்கு இருக்கும், ஆனா விரும்பினாதான் படிப்பாங்க. எல்லாத்தையுமே வரதெல்லாம் வந்து இது என்ன பண்ணும், இந்த சுவாதி எப்படி ஏத்துக்குது அப்படிங்கிறது தான். லெதார்ஜிக்னஸ் அவங்களுக்கு மொத்தத்தையும் அந்த கோபம் அவங்கள வந்து கெடுத்துரும். இதுதான் தனக்குள்ள இருக்கிறதே தன்னைத்தானே கெடுத்துக்கிறது. இது வெளியில இருந்தே சூனியம் யாருமே வைக்க வேண்டாம், தனக்கே தான் சூனியம் வச்சுக்கிறது தான் அவங்க. கிட்டத்தட்ட ஒரு கேண்டில் மாதிரி இவங்களே இவங்களை நினைச்சுக்குவாங்க. நல்ல பேர் வாங்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, பெர்ஃபெக்டா இருக்கணுங்கிறதுனால தன்னைத்தானே ஹர்ட் ஆயிட்டு உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கிற வைக்கிறதெல்லாம் அந்த சுவாதியை செய்யும். இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கவங்க. ஏன்னா அது ராகுடைய நட்சத்திரம் சொல்லப்படுறதுனால. அடுத்ததாக விசாகத்துல இருக்காங்க, அவங்களுக்கு விஷாகத்துல இருக்கக்கூடியவங்க வந்து இவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வந்து மியூசிக் சூஸ் பண்றது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் இயற்கையாவே இவங்களுக்கு வரும். ஓகே, இவங்க என்ன ஆர்ட் தொட்டாலும் அழகா இருக்கும். அதனால அவங்க அந்த ஆர்ட்டுங்கிற விஷயத்த தொட்டுட்டாங்கன்னா அந்த மன அழுத்தம்ங்கிற விஷயத்துல இருந்து மாறிடுவாங்க. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க இப்படிதான் இருக்கணும், நீங்க இப்படிதான் இருக்கணும் இப்படின்னு சொல்லியே மன அழுத்தத்துக்கு ஆளாயிருவாங்க. இந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து பட் போய் சண்டை போட்டு சத்தமா சொல்றாலும் இவங்க கிடையாது. இவங்களுக்கு எப்படின்னா பார்வையிலே எல்லாமே நடக்கணும். நான் பார்த்தா இங்க எல்லாம் கரெக்டா இருக்கணும், மேஜிக் மாதிரி. பாக்குறவங்களுக்கு அது புரியணும்ல, அங்கெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடும். ஓகே, துலாத்துல பிறந்திருக்கவங்க இந்த ஒரு கோவில் வழிபாடு பண்ணுங்க, இந்த ஒரு கடவுளை பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன வழிபாடு? துலாத்துல இருக்கவங்க வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ராஜமாத்தங்கி. ஏன்னா துலாத்துக்கு மெயினாக ராஜமாத்தங்கி. ஏன் தெரியுமா, துலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஆர்டிஸ்டிக் டேலண்ட் இருக்குன்னு சொல்கிறோம்ல, இவங்களா போய் எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சத்தமே இல்லாமல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வரைகிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணி வெளியே அதை ஒரு டேலண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வராது. ஹிடன் டேலண்ட்ஸுங்கிறது துலாம்க்கு ஆர்டிஸ்டிக் ஓரியன்டாக நிறையா இருக்கும். துலாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, படிக்கல, ஒன்று இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல,
கிளாஸில் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க, கிளாஸே அட்டன் பண்ணல, சைலண்ட்டாகவும் இருக்காங்க. எல்லாருமே இவங்க பேசுகிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, துலாகம் இருக்கவங்கள மட்டும் கிளாஸில் பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து இப்போ இந்த விசாகம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸே குறை கண்டுபிடிப்பாங்க. துலாமில் இருக்கவங்க டீச்சர்ஸ்னா தப்புனா தப்பு தான், அந்த கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒர்க் பிளேஸ்லையும் அப்படிதான். அவங்களுடைய லீடர் கரெக்டாக இல்லைன்னா துலாத்தால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதை கடகடன் கிளம்பி வெளியே வந்துடுவாங்க அவங்க. ஸோ துலாம் அப்படின்னா அவங்களுக்கு இதுதான், அவங்க ராஜமாதங்கி பிடிச்சிக்கிறதுனால அவங்களுக்கான லைஃப் வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சத்தமே இல்லாமல் கொஞ்சம் ரிவீல் ஆகிற விஷயங்கள். ஏன்னா அந்த வந்து ஆன்சஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இந்த ராஜமாதங்கி நோண்டி எடுக்கிற விஷயம் தான் அது, அந்த ஆர்டிஸ்டிக் திங்ஸ். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, லக்னம் ராசின்னு 2 விஷயம் குறிப்பிடப்படுது. சில பேர் துலா லக்னம் ராசியா இருப்பாங்க, அவங்களுக்கு ஓகே. சில பேர் துலா லக்னமா இருப்பாங்க, ராசி வேறையா இருக்கும். இல்ல துலா ராசியா இருப்பாங்க, வேற லக்னமா இருக்கும். அப்போ அவங்களுக்கான விஷயங்கள் என்ன, அந்த 2யும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துலாம் லக்னமா இருக்காங்க, ராசி வந்து தனுசு ராசியா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ஆன்மீகத்தை டச் பண்ணிட்டாங்க, ஆன்மீகம் ரிலேட்டடான விஷயங்கள் தொழில் பண்றாங்க அப்படின்னா கிளாரிட்டி கொடுத்துரும். இந்த காம்பினேஷன் அவங்களுக்கு செட் ஆகும். மோஸ்ட்லி இந்த மந்திரம் படிக்கிறவங்க, வேதம் சொல்றவங்க, அதே மாதிரி கொஞ்சம் கரெக்டாக நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிற விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, படிச்சு தெளிவாகிறது அப்படிங்கிறது. நோண்ட அவங்கள்ட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை முழுக்க. இந்த காம்பினேஷன் வந்து அது செட் ஆகும். ஸோ இது வந்து துலாத்துக்கு இந்த மாதிரி, அதாவது ஒரே லக்னமாக இருக்கலாம், இல்லை ராசியாக இருக்கலாம், எது அவங்களுக்கு ஆப்போசிட் காம்பினேஷனாக இருக்கோ அது வந்து அதான் லைஃப் டைம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தொடர்ந்து லக்னம் வைஸ் ராசி வைஸ் நம்ம வேறுபடுத்தி நேர்களுக்கு ஒரு பதிவு கொடுக்கலாம். அடுத்ததாக விருச்சிகம். பொதுவாக விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிகமா அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டி தான் வந்து விருச்சிகத்துக்கு நிறைய வந்து சொல்லப்படுது. உங்கள் பார்வையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த லைஃப் டைம் குணாதிசயம்னா இது இருக்கணும், இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த வழிபாடு பண்ணுங்க, இந்த ராசி ஒரு லக்னத்தில் பார்ட்னர் சூஸ் பண்ணுங்கன்னா என்ன மாதிரி? இப்போ விருச்சகம் அப்படின்னா இவங்களுடைய பிறப்புன்னு பார்த்தா ஷமானிக் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது வந்து ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்த ஆத்மா கிடையாது. சித்தர், ஞானிகள், இவங்கெல்லாம் அந்த அந்த ஞானத்தை முடிக்காம போனது. ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க வந்து சில லௌகீக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட ஒரு ஆன்மா அப்படின்லாம் இருக்கு இல்லையா, ஆன்மீகத்தை சூஸ் பண்ணிட்டு அதை கரெக்டாக முடிக்காம போன ஆன்மாக்கள் தான் பெரும்பாலும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல வந்து பிறக்கிறது. ஸோ இவங்களுடைய தேடல் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ வாழ்க்கையில இழப்பாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் எமோஷ்னல், இவங்க அதே மாதிரி இன்னசென்ட், எதை வேணாலும் இவங்களால கற்றுக்க முடியும். அந்த இன்னசென்ஸ் என்ன பண்ணுவோம்னா எல்லா இடத்துலையும் ட்ராப் குழி வெட்டி வச்சிருக்கோம். இது ஒவ்வொரு கட்டமுமே விருச்சகத்துக்கு வந்து ட்ராப் தான். எல்லாத்துக்கிட்டையும் ஏமாறணும், அதில் இருந்து ஒரு ஞானம் வருது, அதிலிருந்து எனக்கு என்ன வேணும்னு தேடி போகிறது, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களை அலர்ட் பண்ணுறது. ஏய் நான் இந்த மாதிரிலாம் போனேன், இங்கெல்லாம் விழுந்தேன், இனிமேல் நீங்கள் இப்படி இருக்காதீங்க அப்படின்னு ப்ரீச்சராக போயிடும். விருச்சக ராசியாகட்டும் விருச்சக லக்னம் ஆகட்டும். இப்போ இவங்க எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கணும் அப்படின்னா விருச்சகம் இவங்களுக்கு வந்து சிவன் தான். இவங்க வந்து சிவனை பிடிச்சிட்டு கொஞ்சம் பேலன்சிங் அப்படிங்கிற பார்க்கப்போ லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சிக்கணும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த ஹிடன் கர்மாஸ் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து வேற வேற குடும்பங்கள் வேற வேற நாட்டுல இருந்து சம்பந்தமே இல்லாம வந்து பிறந்த ஒரு அமைப்பு விருச்சகம். ஏன்னா இந்த ஃபேமிலியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த விருச்சகம் மட்டும் அந்த குடும்பத்துல யாருக்குமே ஒட்டாதவங்களாவே இருப்பாங்க. இவங்க யார் மாதிரின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா வந்து கண்டே பிடிக்க முடியாது. இந்த குணாதிசயங்கள் அந்த குடும்பத்துல யாருக்குமே இருக்காது. அப்பா அண்ட் அம்மா சைடு யார் மாதிரியுமே இருக்கு. அதாவது ஒரு லுக் வைஸ் ஓகே, அம்மா மாதிரி அப்பா மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் டச் பண்ணிட்டு போனாலும் நாலேஜ் வைஸ்ன்னு பார்த்தா அந்த குடும்பத்துல யாருமே அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. என்னதான் அந்த குடும்பத்தோடைய ஹிஸ்டரியே நம்ம நோண்டி பார்த்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இது வந்து வேற இடத்துல இருந்து வந்து பிறக்கக்கூடிய ஒரு ஆன்மா, அந்த தேடலை முடிக்கிறதுக்காக வந்த ஒரு ஆன்மா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். இவங்க வந்து கடவுள் கூப்பிட்டா மட்டும்தான் கோயிலுக்கு போகக்கூடிய அமைப்பே இவங்களுக்கு உண்டு. சில டைம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே நடந்த மாதிரியே அவங்களுக்கு தெரியாது. கோயிலுக்கு போயிட்டு போனோம் வந்தோம் என்னாச்சு ஒன்றும் இல்லைன்னு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அவங்களால போகவே முடியாது. இவங்களுக்கு எப்படின்னா எல்லாம் சேர்த்தி வச்சுதான் நடக்கும். கர்மா கழிஞ்சு அதுக்கப்புறம் புண்ணியம் சேரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் 6 மாதம் கோயிலுக்கே போக மாட்டாங்க. எந்த டிஃப்ரென்ஸுமே ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்போ போனாங்க இல்லையா, அதோடது வந்து அதுக்கப்புறம் நடக்கும். விருச்சகத்துக்கு மொத்தம் 10 வருஷம் டைம் இந்த ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து அது ரியாக்ட் ஆகிறதுக்கு
10 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்பா வரைக்கும். ஒரு டிகேட் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தாலும், ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே டிஸப்பியர் ஆகாது. ஏன்னா வந்து கர்ம கனெக்டிவிட்டி. இது பல ஆன்மாக்கள் உள்ள இருக்கக்கூடிய அமைப்பு விருச்சகத்துக்கு. இது வந்து ஒருத்தவங்களுடைய ஆன்மா அப்படின்லாம் இருக்காது. அதனால பல ஜெனரேஷன்ஸ் இல்ல, பல ஆன்மாக்கள் பல ஜென்மங்களை கடந்து வந்த ஒரு அமைப்பு விருச்சிகம் அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் கழிக்கணும். ஆமாம் கண்டிப்பா. இவங்க வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டா இருந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து மற்ற எனர்ஜிஸும் பாசிட்டிவ் எனர்ஜிஸும் வரணும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். விருச்சகம் வந்து என்ன மைண்ட் செட்ல கோயிலுக்கு போறாங்களோ அதே மைண்ட் செட்ல தான் திரும்ப வருவாங்க. பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் நடக்காது. கோயிலுக்கு போனதுனால நான் பெருசா ஹாப்பி ஆயிட்டேன் அப்படிலாம் இருக்காது. அவ்வளவு சீக்கிரம் கோயிலுக்குள்ள வராத விருச்சகம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள சாமிய நினைச்சுக்கிறது, நான் மனசுல நினைச்சிட்டேன் நீ போ அப்படிங்கிறது. ஆனா அவங்களுக்கிட்ட ஒரு ஆன்மீக கனெக்டிவிட்டிங்கிறது வேற மாதிரி இருக்கும். அது ஓகே. வேற மாதிரி இந்த பிளாக் மேஜிக், அந்த பிளாக் மேஜிக்னு இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு நொடி நினைச்சா போதும் அந்த மாதிரி. இந்த அங்க இருக்க மூலஸ்தானத்துக்கு தெய்வத்துக்கிட்ட இவங்கனால கனெக்ட் ஆகிக்க முடியும். ஒரு நொடி தான் அது. அந்த தெய்வமா நினைச்சா இவங்க டக்குனு கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்பும் இவங்களா தான் இருப்பாங்க. சரட்டுன்னு போய் சரட்டுன்னு வெளியே வரவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப காக்க வச்சு பார்க்க வைக்கிறவங்களையும் விருச்சகத்தை தான் கடவுள் அப்படி செய்வார். வச்சு செய்யும் தெய்வம் அவங்கள. அதாவது ஒரு 4 மணி நேரத்துல போய் திருப்பதியில பார்க்கணும்னா 12 மணி நேரம் கூட பூட்டி வச்சு பெருமாள் பார்க்க வைப்பாரு விருச்சகத்தை. ஆமா ஆமா. அதுலயும் 3 நட்சத்திரம் வருது. குருவுடைய நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம், புதன், விசாகம், மனுஷன், கேட்டை. இவங்களுடைய குணாதிசயம் கண்டிப்பாக மாறுபடும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா மாறுபடும். இப்போ விசாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிறது. அதாவது இவ்வளவு தப்புகள் நான் செஞ்சேன், அதனால இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. கேட்டைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு அமைப்பாவே இருக்கும். கேட்டைக்கு தான் யாருங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி ரிவீல் ஆகி வரக்கே அவங்களுக்கு பாதி வயசு போயிடும். ஆஃப்டர் 35, 40 அந்த மாதிரி டச் ஆயிரும் அவங்களுக்கு. அப்புறம் தான் தனக்கு என்ன வேணும்னே அவங்களுக்கு புரியும். அது வரைக்கும் இந்த வடிவேல் சொல்றது தான், அக்கா நீ எங்கக்கா உருண்டுட்டு இருக்கிற, கோயில் வாசல்ல உருளாம பைப் வாசல்ல உருண்டுட்டு இருக்கிறேங்கிறது விருச்சகம் தான். இந்த கேட்டை நட்சத்திரம். ஓகே ரைட். அனுஷம் வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் பிளெஸ்ட் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். ஏன்னா அவங்கள வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி வேற ஒரு பேர்த்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்கன்னு. அனுஷமம் வந்து ஒரு சக்தி காப்பாத்திட்டே இருக்கும். அங்க குழி இருக்கு, அங்க ஜாக்கிரதையா இருன்னா அவங்க கால் வைக்கிற மாதிரி போய் தப்பிச்சிடுறது. மோஸ்ட்லி அந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க வந்து பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் மாதிரிலாம் நல்ல ஃபேமிலிஸ்ல எல்லாம் பிறப்பாங்க. ஆனா அதுல அங்கேயும் கடவுள் வைக்கிற செக் என்ன அப்படின்னா அந்த சொத்தை அழிக்கிறவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. இவங்கனால சொத்து அழியும். ஏதாவது வித்து பண்றது, மாத்துறது, பூர்வீக சொத்தை டோட்டலா மாத்துறது. ஏன்னா இவங்க பூர்வீக பேட்டர்னே மாத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பார்ட்னர்ஸ் அமைஞ்சா, இந்த ராசிகள் அமைஞ்சா பார்ட்னர்ஸ் இவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஃபியூச்சர் பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய பார்ட்னர்ஸ் இந்த ராசிகள்ல நீங்க தேடுங்க, உங்களுக்கு ஃபேவரா இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு கடகம் கொஞ்சம் செட் ஆவாங்க. கடகம் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாவும் இருப்பாங்க. இவங்க வேகத்துக்கு வரவங்களாவும் இருப்பாங்க. ஏன்னா விருச்சகம் வந்து டக்குன்னு ஈஸிலி கெட்டிங் போர்டு. அவங்களுக்கு எல்லாமே உடனே நடக்கணும், இம்மிடியேட்டா நடக்கணும்னா அந்த ஃபாஸ்ட்டுக்கு கடகம் கொஞ்சம் வருவாங்க. அவங்கள்ட்ட கன்னி ஓரளவுக்கு செட் ஆகி வந்துருவாங்க. ஃபீமேலா இருந்தா, விருச்சகம் மேலா இருந்து கன்னி ஃபீமேலா இருந்தா ஓடுற ஓட்டத்துக்கு பின்னாடியே வரும் கன்னி. இதே இது வைஸ் வர்சாவா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிற மாதிரி ஆயிடும். விருச்சகத்துக்கு லைட்டா மகரம் செட் ஆகும் கொஞ்சம். ஏன்னா மகரம்க்கு டாலரன்ஸ் இருந்தா விருச்சகத்திட்ட இருக்க முடியும். ஏன்னா விருச்சகம் வந்து ஈஸிலி கெட்டிங் இரிட்டேட்டட் பர்சனாக அவங்க இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்க போறவங்களா இருப்பாங்க. அதனால ஆனா ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு கன்னி செட் ஆவாங்க, விருச்சகத்துக்கு கடகம் கொஞ்சம் செட் ஆவாங்க. மேஷம் செட்டே ஆகாது. ஏன்னா 2 பேருமே அவசரப்படுறவங்க. அதனால மேஷம் விருச்சகத்தை சேர்த்தணும் அப்படின்னா 2 எந்த திசையில எப்படி ஓடுறாங்கன்னே தெரியாது. 2 பேருமே டாமினேட்டிங்க. அதனால அவங்க செட் ஆகாது. அது கண்டிப்பா இவங்களுக்கு வந்து இந்த தொழில் இந்த ஜாப்ல அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருப்பாங்க, இந்த ஃபீல்டுக்கு அவங்க போகவே வேண்டாம் அப்படின்னா என்ன? விருச்சகத்துக்கு வந்து உடனே சேஞ்சஸ் வர ஜாபா தான் அவங்க செட் ஆகணும். அவங்களுக்கு வந்து அந்த 9 to 5 பேட்டர்ன் அவங்களுக்கு சுத்தமா செட்டே ஆகாது. இப்ப அவங்களே ஒரு தொழில் அமைச்சுக்கிறது, மீடியால இருக்கவங்க நிறைய பேர் விருச்சகத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவ்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி விருச்சகம் வந்து கொஞ்சமா தெரிஞ்சாலும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்போ அந்த மீடியால அது ரொம்ப தேவைப்படும்.
அவங்க அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரி இருப்பாங்க விருச்சிகம். அவங்க போனா அவங்களை எல்லாத்துக்கும் தெரியும், அந்த இடத்துல இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா அதை யூஸ் பண்ணிக்க தெரியாது. அதுவும் கடவுள் அங்க ஒரு டிராபேக் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா பயங்கரமா டெவலப் ஆவாங்க. ஆனா எல்லாம் கொடுத்து பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்னு சொல்றேன்ல, அந்த கோல்டன் ஸ்பூனை என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு அமைப்பும் விருச்சகத்துக்கு தான். கண்டிப்பாக. இவங்க எந்த ஒரு கடவுளை பிடிச்சிக்கலாம், கெட்டே பிடிச்சிக்கோங்க லைஃப் டைம். இந்த வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு லைஃப்ல பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவிட்டி கம்மி ஆயிடும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விருச்சகம் கொஞ்சம் பிள்ளையார வழிபடுறது, தட்சிணாமூர்த்திய வழிபடுறது. ஏன்னா இந்த குருவெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாரு விருச்சகத்துக்கு, கொஞ்சம் தப்பு பண்றீங்கன்னா. அதனால அப்பப்போ அவர்கிட்ட போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வருது. விருச்சகத்துக்கு முருகர் ரொம்ப செட் ஆகும். ஏன்னா விதியை மாற்றக்கூடிய அமைப்பு. ஏன்னா இது சித்தர் பிறப்பா கூட இருக்கலாம் அந்த விருச்சகம். அதனால அந்த முருகரோட கனெக்ட் ஆகுறப்ப ஒரு கிளியரன்ஸ் பாத் கிடைக்கும். அந்த ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கிறது ஒரு நிதானமா அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் டச் பண்ணி போறப்போ கொஞ்சம் நிதானமா போக ஆரம்பிச்சிருவாங்க. காலபைரவரை வழிபடணும். இவங்க காலபைரவரை விட்டுறவே கூடாது விருச்சகம். ஏன்னா வேற ஒரு கர்மா இல்லையா, வேற ஒரு பிறப்பு அவங்க. அப்ப காலபைரவராலதான் அந்த கர்மாவை கழிக்கவே முடியும் அவங்களுக்கு. ஓகே. ஸோ இதுல இந்த கிரகம் இருந்தா அவங்களுக்கு பாசிட்டிவ். யாருக்கெல்லாம் விருச்சிகத்துல இந்த கிரகங்கள் இருக்கோ, ஓகே, யூ ஆர் அ வின்னர். இந்த கிரகம் இருக்கவே கூடாது, இருந்தா அவ்வளவுதான் லைஃப் டைம் அவங்க இது மாதிரி ஒரு விஷயத்தை அண்டர்கோ பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா என்ன? விருச்சகத்துக்கு கேது இருந்தா ஓகே. விருச்சிகத்துல கேது இருந்தா ஓகே. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துரும். ராகு இருந்தா எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாம, எதையும் ஒரு முழுசா முடிக்காம எல்லாமே பெஸ்டா கிடைச்சிட்டே இருக்கும். பத்துல தூக்கி தூக்கி போட்டுட்டு ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாயிரும் அவங்களுக்கு. அது மட்டும் அவங்களுக்கு இது இருக்கணும், அது இருக்கக்கூடாது. மற்றபடி பாக்கி கிரகங்கள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இல்ல, அதுதான் எல்லாமே ட்ராப் தானே அவங்களுக்கு. ஆல் ஓவர் எல்லாமே ட்ராப். அவங்க கிளாரிட்டி வரைக்கும் தெளிவு இருக்கும். அதனாலதான் விருச்சகத்துக்கிட்ட கேது இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்றேன். விருச்சகம் இருக்க இடத்துலயே கேது இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவை கொடுத்துரும். ராகு இருந்துச்சுன்னா தெளிவை கொடுக்காது, அக்செப்ட் பண்ணிக்க வச்சுக்காது யாரையுமே. அவங்கள்ட்ட யாருமே வேலையே செய்ய முடியாது. வேலையாட்கள் மாறிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து. ஒரு வாரம் 10 நாள் தான் இருப்பாங்க வேலையாட்களே. ஆனா இவங்க தப்பு பண்ணோம், நம்ம பேசுறதுனால தான் அவங்க வேலையை விட்டு போனவங்க கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் இவ்வளவு உனக்கு கொடுத்தல, நீ ஏன் என்னை விட்டு போனேன் அப்படிம்பாங்க. ஆனா இவங்களோட இந்த அவசரத்துக்கு கூட இருக்கவங்களால வேலை பார்க்க முடியாது. இப்ப அங்க சனி இருக்கு, இல்ல நீங்க இப்ப ராகுக்கு எது சொல்லிட்டீங்க, சனியோ இல்ல புதனோ இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்கள்? டிப்ரெஷன் கொடுத்துரும் அவங்களுக்கு. அந்த இடத்துல டிப்ரெஷன் கொடுத்துட்டு, நான் ஏன் பிறந்தேன், எனக்கு ஏன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் இருந்து ஒரு மனசுல நிம்மதி இல்லாம புழிஞ்செடுத்துரும் அவங்கள. ஏதோ வரது வரட்டும். அதாவது அவங்களுக்கு ஒரு பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி ஆயிடும். இப்போ அந்த ஃபேமிலியும் அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லா விஷயத்தையும் இவங்க ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்போ தன் வாழ்க்கையை வாழ்றதுன்னு தெரியாத மாதிரி இவங்களுக்கு ஆயிடும். ஒருத்தவங்களுடைய தொல்லை முடிஞ்சு, ஃபேமிலி மெம்பர்ஸோட தொல்லை முடிஞ்சு வருத்தப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளார லைன் அப் ஆயிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய ரோலும் அங்கே லைன் அப் ஆயிருக்கும். பையனுக்கு வருத்தப்பட்டு முடிஞ்சு அடுத்தது பொண்ணுக்கு வருத்தப்படணும், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வருத்தப்படணும், அப்புறம் அம்மாவுக்கு வருத்தப்படணும். அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். அது என்ன விருச்சிகத்துல நீங்க சொல்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது எனக்கு பொருந்தது, நீங்க சொல்ற மாதிரிதான் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அவங்க மாத்திக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கால பைரவர், விநாயகர் வழிபாடு பண்ணும்போது அருமையா இருக்கும். அடுத்த தனுர் ராசிக்காரர்கள், இவங்களுடைய லைஃப் டைம் குணாதிசயம் என்ன மாதிரி இருக்கும்? இதேதான், பார்ட்னர்ஸ் எதுல சூஸ் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். அதே மாதிரி அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பாசிட்டிவா போறதுக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். தனுசன் எடுத்துக்கிட்டா இவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேயர். ஒரு கேம் அப்படின்னு வந்துட்டா அவங்க ஜெயிப்பாங்க. இப்போ ஒரு ஃபுட்பால், ஒரு பேஸ்கெட் பால் அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவங்க தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கும். இப்போ ஒரு கேரம் போர்ட் பிளேயராக இருக்காங்கன்னா அந்த ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கக்கூடியதாக இருக்கும். பிடிச்சாதான் படிப்பாங்க. தனக்கான என்ன வேணும்னு ஒரு 21-22 வயசு வரைக்கும் அவங்களால ஒரு கணிக்கவே முடியாது. எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்கன்னே போய் அவங்களுடைய டேலண்ட் எக்ஸ்பிரஸ் ஆகாமே இருக்கும். செம்மடிவாங்க அவங்க வாழ்க்கையில். அவங்க எல்லா அடியும் பட்டதுக்கு அப்புறமா ஓகே இது இல்லை நம்ம ரூட்டு அப்படின்ட்டு ஒரு தெளிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ரூட் எடுத்து போகிறது. இப்போ தனுசுக்கு ராகு வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், யார் சொல்றதையுமே கேட்க மாட்டாங்க. எல்லா டெசிஷனுமே தப்பாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே ராகு யார் பேசுறதும் கேட்க மாட்டாங்க. இதில் ராகுவும் வந்துருச்சுன்னா சுத்தமாகவே கேட்க மாட்டாங்க.
இது மேல் ஃபீமேல் 2 பேத்துக்குமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ தனுசு வந்து டீச்சிங் ஓரியன்டான எந்த விஷயங்கள் எடுத்தாலும் கரெக்டாக வந்துடும். அதாவது அவங்களுடைய நாலேஜை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொழில் ரீதியாகவும் பார்த்தா இவங்க வந்து எவ்வளோதான் சீக்ரெட்டிவாக வச்சாலும், இப்போ ஒரு டீம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடி எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்னதான் இவங்களுக்குள்ள எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் இவங்கள பற்றின விஷயம் லீக் ஆகிட்டே இருக்கும். இப்போ அவங்க டீம் லீடா இருக்காங்க, ஒரு ஹெட்டா இருக்காங்கன்னா மாட்டுவாங்க அந்த இடத்துல. நான் எல்லாமே கரெக்டா தானே பண்ணேன், இல்ல இவங்க கிட்ட என்னால ஒர்க்கே பண்ண முடியலன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆள் எங்களுக்கு டீம் லீடரா வேணும்னு பேசுறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா இதுலயும் அந்த 3 நட்சத்திரங்கள் வருது இல்லையா, அந்த நட்சத்திரம் செய்யக்கூடிய வேலைகளா தான் இருக்கும். அது நிச்சயமா அதுல வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூலம், பூராடம், உத்திராடம். இவங்களுடைய கேரக்டரைசேஷன் எந்த அளவுக்கு மாற்றங்கள் தரும்? இப்ப பூராடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து படிச்சது ஒன்னா இருக்கும், வேலை பார்க்கறது ஒன்னா இருக்கும். ஆனா கடவுள் இவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை நல்லா கொடுத்துருவாரு. லைஃப் பார்ட்னரை ஹேண்டில் பண்ணவும் தெரியாது. மேலா இருக்காங்க, எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில பெர்ஃபெக்டா தான் இருக்கும். ஆனா எதையும் இழந்த மாதிரியே இருப்பாங்க, எதையோ தேடிட்டே போவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சோஷியல் லைஃப்ங்கிறது விரிவடைஞ்சிட்டே போகும். இவங்களுக்கு அந்த சோஷியல் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது எப்படி வரும்னா, இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அந்த மாதிரி நான் வரணும், இந்த மாதிரி நான் வரணும்னு போய் சூதாட்டத்தில் போய் சிக்கிறது, நம்பர் 2 பிஸ்னஸில் போய் இறங்குறது, ஸ்டாக் ஷேர்ஸில் போய் இழக்கிறது தனுசாக தான் இருப்பாங்க. என்னதான் அவங்க நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும், என்னதான் திங்க் பண்ணி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும், கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஆசைப்படுறப்ப, ராகுன்னு சொல்கிறேன் இல்லையா, ராகு ஆக்டிவேட் ஆகிறப்போ ஆசைப்படுறப்போ மொத்த பணத்தை இப்போ இழந்துட்டு வந்து நிராயுதபாணியாக நிற்கக்கூடிய அமைப்பும் தனுசுக்கு தான் இருக்கும். ஏன்னா வாரி வலிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து குலதெய்வம் சப்போர்ட் இருக்காது. ஜென்ரலாவே இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா குலதெய்வத்தை ஒண்ணு மாத்தி கும்பிட்டுருப்பாங்க, இல்ல கோயிலுக்கே போயிருக்க மாட்டாங்க, இல்ல அவங்க ஜென்ரேஷன் சரியா இது பண்ணிருக்க மாட்டாங்கிறப்போ, ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வம் அவங்கள காத்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சித்தர் அவங்கள வழி நடத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஆன்மீகத்தை தொட்டுட்டாங்க அப்படின்னா தனுசு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தரிசனமாவே தனுசுக்கு நிறைய கிடைக்கும். இப்ப ஒரு கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாம கரெக்டா அவங்கள மட்டும் கூப்பிட்டு ஐயர் மாலை எடுத்து கொடுப்பாரு, சாமியோட மாலை இந்தாங்கன்னு எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் தனுசுக்கு அமையும். மரியாதை குரு, அதனால அது அந்த விஷயங்கள் நடந்துரும் தனுசுக்கு. தனுசு வந்து மூலம் இருக்கு. ஆமா, மூலம் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே சூப்பர். ப்ரொஃபஷனல் வைஸ் வெரி குட், பர்சனல் லைஃப் ரொம்ப கஷ்டம். ஆண் பெண் யாரா இருந்தாலுமே இப்போ பெண் மூலத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்க நல்ல குட் லுக்கிங்காகவும் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா இவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளன்னு போறப்ப குருவி உட்கார பணங்காய் விழுந்த கதை மாதிரி தான் அந்த குடும்பத்துல ஒவ்வொன்றா நடக்கும். ஆனா இவங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமே இருக்காது. ஆனா இவங்களை வந்து குறை சொல்லிட்டே இருக்கக்கூடிய, அந்த குறைய வாங்கிட்டே இருப்பாங்க. என்னாலதான் இதாச்சு போல, என்னாலதான் இது போல அப்படின்னு நினைச்சு அதுல பிரேக் ஆகி வரணும்னு. இப்போ ஒரு ஃபீமேலா இருக்காங்கன்னா பேலன்ஸ் பண்றது, ஃபேமிலி லைஃபும் ப்ரொஃபஷனல் லைஃபும் பேலன்ஸ் பண்ண முடியாம திணறது, பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறது. இந்த மூலத்துக்கு கல்யாணம் நடக்கிற காம்பினேஷனே பாத்தீங்கன்னா, ஐயோ நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எப்படி பண்ணிக்கிட்டீங்கிற மாதிரி அமைப்புலதான் மூலத்துக்கு அமையும். இல்ல மூலத்துக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்க அப்படின்னா கூட அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப டிலே ஆயிடும். குழந்தை பிறப்புல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். ஏன்னா மூலத்துக்கு வந்து குழந்தை கொஞ்சம் லேட்டா பிறக்கணுங்கிற அமைப்பு கூட இருக்கும். அதனால கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து மூலத்துக்கு இருக்கும். இவங்க எதுல பார்ட்னர்ஸ் செலக்ட் பண்ணா இவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும்? ஓகே, இது இந்த ராசியில நீங்க பார்ட்னர்ஸ் செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னா மேஷம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. என்னன்னா மேஷம் வந்து ஒரு வகையில பாவம்னு நான் சொல்லிடுவேன் இவங்களுக்கு, தனுசுக்கு. ஏன்னா தனுசால லைஃப் பார்ட்னர்ஸை ஹேண்ட்லே பண்ண முடியாது. ஏன்னா வெளியில எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்காங்களோ, அது வந்து மேலுக்கு சொல்றேன், வெளியில எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்காங்களோ சோஷியல் லைஃபுக்கு, வீடுன்னு வரப்போ அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அவங்களால கொடுக்கவே முடியாது. ஏன்னா வெளியில வந்து நல்ல பேரும் புகழும் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதே கெத்தோட அதே கிரீடத்தோட வீட்டில் வந்து உட்கார்றப்ப உங்களை ஒரு அப்பாவா தான் அவங்க பார்ப்பாங்க, ஒரு ஹஸ்பண்டா தான் அவங்க பார்ப்பாங்கங்கிறப்போ இதை போய் இந்த வேலை ஒன்று பண்ணுங்க, அதை பண்ணுங்க அப்படிங்கிறப்போ அந்த நேரம் செஞ்சுட்டு சொல்லி காட்டுறவங்களா இருப்பாங்க. நான் யார் தெரியுமா, நான் இப்படிலாம் பண்ணினேன், எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனையும் வீட்டில் வந்து கொட்டுறது, பேலன்ஸ் பண்ண தெரியாம எல்லா வார்த்தைகளையும் பேசி லைஃப் பார்ட்னர் பிரிஞ்சு போகிற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் திரும்பி வந்து சேர்றது. ஏன்னா எனக்கு ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா தனுசுங்கிறது வாரத்தில் 10வது எனக்கு வந்துடும். தனுசு எல்லாருமே லைஃப் பார்ட்னர் ப்ராப்ளம்லயே தான் வருவாங்க. அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். பர்சனல் லைஃப்னு பார்க்குறப்போ மேல் ஆகட்டும் ஃபீமேலாலையும் லைஃப் பார்ட்னரை புரிஞ்சுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டா இருப்பாங்க. வர லைஃப் பார்ட்னர் வந்து அம்மா பையனா இருப்பாங்க.
இவங்க அம்மாக்கே எல்லாம் பண்றாங்க, இல்லைங்க வீட்டுக்கே இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த தனுசு பெண் அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தை சுமக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவங்களே கிரியேட் பண்ணிடுறது. நான் வந்து இப்படிதான் இந்த குடும்பத்தை நான் தான் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப இந்த கேண்டில் மாதிரி தன்னைத்தானே இது பண்றது. ஸோ இவங்க வந்து அவங்க அம்மாட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கறது. இப்போ தனுசுக்கு அம்மா இருப்பாங்க, ஃபீமேல் இருக்காங்க, அம்மா இருக்காங்கன்னா வாழ்க்கைக்கு எடுத்து விட்டுருவாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு இப்படி ஆகுதா அப்படி ஆகுதா அப்படின்னு கேட்குறப்போ பிரச்சனை ஆயிடும். ஓகே, இந்த இடத்துல நிக்க கூடாத கிரகம், இந்த கிரகம் இல்லாம இருந்தா பெட்டர், அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும், இல்ல இந்த கிரகம் நின்னுடுச்சா சரி அவங்க இந்த வழிபாடு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது லைஃப் பாசிட்டிவா கொண்டு போகும் அப்படின்னு. தனுசுக்கு சனி நின்றுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். தன்னூர் லக்னம் அந்த கட்டத்துல அதில் வந்து சனி வந்து நின்றுட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியவங்களா இருப்பாங்க, எல்லாமே செய்யணும் உடனே நடக்கணும் அப்படின்னு. சனி நின்றுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடும், கொஞ்சம் அடி கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஏமாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கப்ப இவங்களுக்கு அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஓகே, ஸோ இது இருக்கக்கூடாத கிரகம், என்ன வழிபாடு வச்சுக்கலாம் லைஃப் டைம் இந்த கடவுளுடைய பாதத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்னா? தட்சிணாமூர்த்தியும் ஹனுமரும் இவங்களுக்கு அது வந்து செட் ஆகும். அதே மாதிரி வந்து புலியில உட்கார்ந்துட்டு இருக்க துர்கை அம்மன், அது வந்து தனுசுக்கு வந்து செட் ஆகும். அதையும் புலி மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய துர்கை, அந்த துர்கை அம்மன் தான் வந்து இவங்களுடைய போக வேகத்துக்கு இவங்களுக்கு அப்படிதான் ஒரு தாய் தேவை இவங்களுக்கு. ஏன்னா தனுசு ராசிக்கு இருக்கிற அம்மா பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஐயோ அப்பா உனக்கு சளி பிடிச்சிருச்சா, அப்ப நீ வேலைக்கு போகாத வீட்டுல இருந்துரு, ஐயோ ஸ்கூலுக்கு போகாத இருந்துரு, அந்த மாதிரி அப்படிதான் அவங்களுக்கு அம்மா கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடாது அம்மா, ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்மா அப்படிங்கிறப்போ அந்த புலி மேல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த துர்கை தான் அவங்களுக்கு அது கரெக்ட். என்ன மாதிரி பிஸ்னஸ் செட் ஆகும் அவங்களுக்கு, இல்லை ஜாப்னா என்ன மாதிரி ப்ரொஃபைல் அவங்க செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? இவங்க எனிதிங் ரிலேட்டட் டு ரைட்டிங், அதாவது படிக்கிறது, நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தனுசுக்கு செட் ஆகும். என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் இவங்களால விரிவாக்கம் பண்ண முடியும். இந்த தனுசுல இருக்கவங்க நிறைய நம்பர் 2 பிஸ்னஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க, பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க, கிளியராக பண்ணிட்டு இருப்பாங்க, டாக்ஸ் கட்டிட்டு இருப்பாங்க. அவங்களாம் அந்த பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும்னா ரன் பண்ணிடுவாங்க. எவ்வளோ பெரிய கம்பெனியும் ரன் பண்றவங்களா இருப்பாங்க இவங்க. அதனால இவங்க வந்து பார்ன் லீடர்ஸ். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோடது. அவங்க பேச்சுக்கு மயங்காதவங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பேசுனா அவ்வளோ கிளாரிட்டியா எல்லாத்துக்கும் புரியும். தனுசு பேசுனா பர்ஃபெக்ட் ஆன் பாயிண்ட் நெத்தி அடி மாதிரி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ அந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடா டச் பண்ணிட்டாங்கன்னா ரியல் எஸ்டேட் ஆகட்டும் எதாகட்டும், என்ன ஒரு டிராபேக்னா வளவளன்னு பேசுறது. நான் சொல்றேன்ல, பாயிண்டா பேசுறதா இருந்தாலும் அந்த பாயிண்ட் வந்து நீங்க 2 மார்க்குக்கு பேசினா போதும், ஆனா 20 மார்க்குக்கு பேசிட்டு இருப்பாங்க. அதுல கொஞ்சம் தற்பெருமைகளும் கொஞ்சம் வந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நீங்க பார்த்து வியந்த தனுர் ஜாதகம் ஒண்ணு நேயர்களுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்து வியந்த தனுசு அப்படின்னா, வியந்த அப்படிங்கிறத விட நிறைய தனுசு வருது இல்லையா, ஒவ்வொரு தனுசும் ஒவ்வொரு தினுசு தான். அது வந்து லைஃப் பார்ட்னர். இப்போ ஒருத்தர் வந்து தனுசு ராசி, அவங்க ஒய்ஃப் வந்து மகரம். அவர் வந்து அவங்க ஒய்ஃபை ரொம்ப திட்டாரு, பயங்கரமா திட்டி சந்தேகப்பட்டு எல்லாம் பண்ணி அவரே டிவோர்ஸும் அப்ளை பண்ணி அவரே சும்மா இருந்தவங்களை வந்து நோண்டி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போகலான்லாம் சொல்லி ரொம்ப எவ்வளோ ஹர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அனுப்பிச்சு விட்டார். அதே கேரக்டர் தான் சேர்த்தி வைங்கன்னு வந்து நிற்கிறாங்க. இதே மாதிரி தான் இன்னொரு லேடி தனுசு ராசியும் இதே வேலை தான் பண்ணாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதும் மகர ராசி. அவங்களும் இதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப அக்ரெசிவ் ஆகி பொறுமை இல்லாமல் போய், அவங்களும் ப்ரொஃபஷனல் வைஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சன் அவங்களும். ஆனால் இந்த இடத்துல அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, நான் என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷன், என் வேலையில எல்லாம் என்னை எப்படி மதிப்பாங்க தெரியுமா, வந்தால் மேடம் மேடம்பாங்க, ஆனால் இவர் இதை செய் அதை செய்யுங்கிறார், குழம்பு நல்லாங்கிறாரு எனக்கு. அதனால போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க அவங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் என்ன, நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து என்னால் ஒரு சட்னி தான் செஞ்சு தர முடியும், இவர் எப்படி எனக்கு வந்து குழம்பும் கேட்பாரு எல்லாம் கேட்பாரு, என்னால இதை டாலரேட் பண்ண முடியல, இதுதான் கம்ப்ளைண்ட். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சென்சிட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் பிரிஞ்சு திருப்பி இந்த தனுசே தான் வந்து அழுகும், சேர்த்து வைங்க அப்படின்னு. எத்தனை தனுசு நான் அவங்களே கோச்சிட்டு வீட்டு விட்டு போய் ஒருத்தங்க 7 மாசம் ஆச்சு. அவங்க ஹஸ்பண்ட் 2 டைம் காலும் பண்ணிட்டாரு. அவரு கடகராசி, தனுசு கடகம். அவர் காலும் பண்ணி 2 டைம் எப்போ வரணும் கேட்டுட்டாரு. ஆனா இவங்க அந்த நேரத்துல ரெஸ்பாண்ட் பண்ணாம விட்டுட்டு கெத்தா இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா கெடுக்குறாங்க அவங்கள. தனுச உன்னை கால் பண்ணிட்டார்ல, இனி வெயிட் பண்ண, அவரே வரட்டும். அவர் வரவே இல்லை. எப்போ வருவாரு, ஜாதகம் பார்த்து சொல்லுங்க. கடவுள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாரு. 1க்கு 2 டைம் கொடுத்தும் யூஸ் பண்ணாம, இல்ல நாங்க ஈகோ
தனுசுக்கு ஈகோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஈகோ விட்டு உடைச்சு போயிட்டு, அந்த ஒரு பொண்ணு சொன்னேன் இல்லையா, நான் ஒரு பெரிய ப்ரொஃபஷன்ல இருந்தேன். அவங்க வந்து பப்ளிக் பிளேஸ்ல அவங்க ஹஸ்பண்ட் கால்ல விழுந்து அழுது போய் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்து திரும்பவும் எனக்கு தெரியாம வந்துட்டேன், மறுபடியும் பிரியணும். அதேதான் இப்ப இந்த தனுசு மேல் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் அவ்வளோ பரிகாரம் கேட்பாரு. இது என்ன பண்றது, அது என்ன பண்றது, எல்லா பரிகாரத்தையும் செய்வாரு. நான் சொல்லுவேன், எல்லாம் செய்றீங்க சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றது மட்டும், அதாவது உங்களுக்கு தேவை பேஷன்ஸ், பொறுமை இருந்தா உங்க லைஃப் பார்ட்னர் உங்கள்ட்ட வந்துருவாங்க. நீங்க ஆல்ரெடி நசநசன் பண்ணனால தான், நீங்க ஹர்ட் பண்ணி அனுப்பிவிட்டனால தான் அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ். ஏன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் தான் சிரிச்சா பார்ட்னரும் சிரிக்கணும், ஓகே, தாங்க அழுதா பார்ட்னரையும் என்னன்னு வந்து கேட்கணும். ஆனா இவங்களே தான் ஹர்ட்டும் பண்ணிருப்பாங்க. அப்படி. சோ அதுதான் இந்த தனுசு கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை, பர்சனல் லைஃப் பேலன்ஸ் பண்ண தெரியாம போறது. இப்ப தனுசு மூலம் இருக்காங்க அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி மேரிடா இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு, இவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆயாவது நின்றுக்கணும். அதுக்கப்புறம் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்ல வர பார்ட்னருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி நின்றுக்கணும், இல்ல ஒரு பெரிய லவ் ஃபெயிலியர் ஆகி வரணும். அப்படி இருந்தாதான் அவங்களுடைய காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நிலையா இருந்து போகும். அப்போ இந்த தனுர் ராசிக்காரங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? தனுசுக்கு வந்து லைட்டா மிதுனம் செட் ஆகும், லைட்டா ரிஷபம் செட் ஆகும். ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து மெட்டீரியல் ஓரியன்ட், தனுசும் மெட்டீரியல் ஓரியன்ட். சில பேர் தனுசுக்கு தனுசே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமா, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மேல் ஃபீமேல் அப்படிங்கிறதே தனுசு வந்து ரெண்டுமே கேட்டகரி வேற. ஃபீமேல் தனுசு அப்படின்னா கொஞ்சம் எமோஷனல், மேல் தனுசுனா மெட்டீரியலிஸ்டிக். ஸோ இவங்க ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி இவங்களால போயிட முடியும். நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும், ரெண்டு மூலமா நட்சத்திரம் வந்து நிறைய பேர் மேம் ஒரே நட்சத்திரமா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி ஒரே ஏக நட்சத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய கருத்து, இதை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும், ஒரே ராசி. இப்போ மகரத்துக்கு அது பொருந்தும், தனுசுக்கு பொருந்தும், சிம்மத்துக்கு பொருந்தும், ஓகே, கன்னிக்கு ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸா பொருந்தும். இப்போ மேஷம் கல்யாணம் பண்ணாங்கன்னாலாம் செட் ஆகாது, மீனம் கல்யாணம் பண்ணாங்கன்னா செட் ஆகும். ஏன்னா மீனம்ங்கிறது வந்து பல பிறப்புகளை இருக்கிறவங்க மீனம், அப்ப அவங்களுக்குலாம் அது செட் ஆயிடும். பட் எல்லாத்துக்குமே செட் ஆகுமானா ஆகாது. இப்ப மிதுனம் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா இது எப்படின்னா ரெண்டு மேக்னெட் திருப்பி வச்ச மாதிரிதான், ஒட்டும் ஒட்டாது, போகவும் முடியாது இருக்கவும் முடியாது. ஆனா இவங்களை எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னா, இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ரெண்டாம் தாரம் தான் செட் ஆகுங்கிற அமைப்பு இருக்கும் மிதுனத்துக்கு. அப்படி இருக்கவங்கள முதல் தாரமா ரெண்டு மிதுனத்தையும் சேர்க்கிறப்ப சண்டையாவது போட்டுட்டு இருந்துக்குவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவது ஆயிட்டு இருந்துப்பாங்க, குழந்தைங்கள்லாம் பிறக்கும், ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாங்க, ஆனா சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜாதகங்கள் நான் பார்த்திருக்கேன். என்னங்க ரெண்டு பேருமே மிதுனமா, ஐயோ ரெண்டு பேருமே இதே லக்னமா, எப்படிங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாங்க. ஒரு ஃபீமேலா இருக்காங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாங்க. மேலா இருக்கிறவங்க வந்து இன்னொரு மிதுனத்தை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி தான் அது. அந்த எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. வெளி உலகத்துல அவங்களோட அவுட்டர் வேர்ல்டு ரொம்ப நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ளன்னு வரப்போ டோட்டலா மாறி இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே திருவாதிரை நட்சத்திரமா இருந்தாங்க. அப்போ ஒரு திருவாதிரை வந்து என்ன பண்ணும், பிள்ளையார் மாதிரி வீட்டுக்குள்ளேயே சுத்தி வந்திருக்கும், இன்னொரு திருவாதிரை முருகர் மாதிரி ஊர் சுத்திட்டு வரும். ரெண்டுக்குமே செட் ஆகாது. ஆனா வெளி உலகத்துக்கு பெர்ஃபெக்டா வாழ்ற மாதிரியே இருக்கும். இதுதான் வந்து தனுசினுடைய லைஃப் டைம் குணாதிசயம். அடுத்தது நம்ம மகரத்துக்கு போயிடலாம். சனியினுடைய வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் மகரம். இவங்களோட குணாதிசயம், இவங்க கேரக்டர் லைஃப் டைம் இப்படிதான் இருப்பாங்க, தன்னை மாத்திக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயம், என்ன பார்ட்னர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணா ஃபேவரபிளா இருக்கும், என்ன கடவுள் வழிபாடு பண்ணிக்கலாம், செய்யக்கூடாத பிஸ்னஸ் ஆர் போகக்கூடாத ஒர்க் டிபார்ட்மெண்ட்னா என்ன? மகரம் அப்படிங்கிறது மலையேற ஒரு ஆடு. இப்போ எல்லா ஆடுமே மலை ஏறிட்டு தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜேர்னி இருக்கும். இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகரம் ஜெயிக்கும், இன்னொரு மகரம் தோக்கும். ஆமா, சில மலையேற ஆடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகி அங்கேயே நின்றும், எப்படி போறதுன்னு தெரியாம. அப்புறம் ரிவர்ஸ் வந்து திரும்பவும் போய் கீழே விடுவோம், ஏறும். இப்படிதான் வந்து மகரத்துல ஒவ்வொரு கேட்டகரியில இருப்பாங்க. இப்ப மகரத்துல இருக்கவங்க எல்லாருமே சக்சஸ் ஆயிட்டாங்களா? இப்போ வந்து மகரத்துக்கு இப்ப எல்லாமே பயிற்சியாகி ரொம்ப நல்லா இருக்குன்னு இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். பாதி மகரம் வந்து என்ன சொல்லும்னா, ஏதோ உடம்புல உயிர் மட்டும் ஒட்டிட்டு இருக்குது, இதுல என்ன நீங்க டயலாக் விட்டுட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய டெஸ்டினேஷன் வேற, ஒவ்வொருத்தவங்களுடைய ஜேர்னியோடைய ஸ்பீடு வேறையா இருக்கு, பார்வை வேறையா இருக்குது. அதனாலதான் அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் மகரத்துக்கு. எப்பவுமே தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வரைக்கும் ரொம்ப டைம் எடுத்துரும். மாயையில இருக்கும் நிறையா.
மகரம். எனக்கு இது வந்துரும், அது வந்துரும். இப்ப மகரத்துக்கு வந்து 10ல சூரியன் இருக்குது, இல்ல ஒரு சூரியனோட இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ப்ரொஃபஷன் வைஸ் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. பெர்சனல் லைஃப் நல்லா இருக்காது. சில மகரத்துக்கு வந்து இப்போ வந்து விருச்சகத்துல கேது இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பும் பாடம் கத்துக் குடுத்துட்டு இருக்கும். பெர்சனல் லைஃப்பும் பாடம் கத்துக் குடுத்துட்டு இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து புரிஞ்சு வரக்கே டைம் எடுத்துரும் மகரத்துக்கு. எல்லாமே மகரத்தோடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, 38 வயசுக்கு அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே. அது வரைக்கும் தேடல், தேடல், தேடல். இதே இது மேல் ஒரு ஆண் மகரமா இருக்காங்கன்னா நல்லாருக்கும். ஏதோ ஒண்ணு புடிச்சு, ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். அவங்களுடைய பிரசன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹியூமர் சென்ஸ், டாலரன்ஸ் லெவல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இருக்கவங்க டெவலப் ஆகி போயிடுவாங்க. இதே இது மகரத்துல இன்னொரு கேட்டகரி இருக்குது. இந்த மலை ஏறுற ஒரு ஆடுன்னு சொல்றோம் இல்லையா, அது தடன்னு ஓடி என்ன டெஸ்டினேஷனே தெரியாம அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கிற மகரத்தை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து டாலரன்ஸ் லெவல் இருக்காது, மெச்சூரிட்டியே இருக்காது. ஏன் வந்தாங்கங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மகரம் வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்ட்லி சைடு ஒன்று இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து நசன்னே இருப்பாங்க. பேசாதீங்க, லிசன் பண்ணுங்க அப்படின்னா லிசனிங்கே வராது. உங்களுக்கு இது இங்க போய் விழுந்துருவீங்க, அந்த இடத்துல போகாதீங்க. அப்படியா விழுந்துருவோமான்னு போய் விழுந்துருவாங்க. விழுந்துட்டு மத்தவங்கள குறை பேசிட்டே இருக்கிற மகரமும் இருந்துட்டு தான் இருப்பாங்க. தன்னை ரியலைஸ் பண்ற வரைக்கும் விதி மகரத்தை விடவே விடாது. ஏன்னா மகரம் வந்து எப்படி மகரம் ஏன் பிறக்குறாங்கன்னா, என்னென்னலாம் தப்பு போன ஜென்மத்துல பண்ணாங்களோ அந்த தப்பை சரி பண்றதுக்கு தான் சனியிலேயே வர்றது மகரம். அப்ப அந்த மகரம் கும்பம் ரெண்டுமே சனியினுடைய வீடுன்னு நம்ம சொல்றோம். ஆனா வந்து கும்பம் வந்து ட்ரெடிஷ்னலா பார்த்தா சனி. ஆனா வந்து யுரேனஸ் வரும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவங்களோட இது வந்து அது ஒரு மறைவு அந்த ஒரு கிரகம். அதனால வந்து கும்பத்துக்கு கொஞ்சம் லைட்டா மாறுபடும் லைஃப் ஸ்டைல. மகரத்துக்கு தான் சனி ரொம்ப வேலை பார்க்கும். மகரத்துல சனியின் தாக்கம் அதிகமா இருக்கும். ஆமா, ஏன்னா அதிகம் அப்படிங்கறத விட லேர்னிங்கிறது நிறைய கத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏமாந்து கத்துக்கிறது, எவ்வளவு அடிச்சாலும் இவங்க தாங்குறாங்களேங்கிற மாதிரி இருக்கிறது, எவ்வளவு வேணாலும் அவமானப்பட்டு வர்றது. அந்த அவமானத்துல இருந்து ஒரு பாராட்டுன்னு வரப்ப அவங்களுக்கு அது புன்முறுவலோட வாங்க கூட அவங்களால முடியாது. ஏன்னா பாஸ்ட் நினைச்சு பாக்குறவங்களா இருப்பாங்க மகரம். நான் அப்ப அப்படி இருந்தேன், இப்பதான் எனக்கு இது கிடைச்சிருக்கா, அந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ்ல போறது. இன்னொரு மகரம் தற்பெருமையிலேயே இருக்கும். இவங்களுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு ராசி பார்ட்னர்ஷிப்புக்கு, அது தொழிலோட பார்ட்னரா இருக்கலாம், இல்ல லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், யாரை செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்? மகரத்துக்கு வந்து கடகம் கொஞ்சம் செட் ஆவாங்க. ஏன்னா கடகம் வந்து பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, கடகம் ஓவர் பொசசிவ்னஸ். மகரம் வந்து கொஞ்சம் லிபரலா இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறது. இண்டிபெண்டன்ஸ்ல கை வச்சா இவங்க 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. பட் ஆக்சுவலா இவங்க வந்து பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்மத்துக்கிட்ட போயிடவே கூடாது மகரம். சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் சுத்தமாவே செட் ஆகாது. ஏன்னா சுப்பீரியர் சிம்மம். எல்லாமே பெருசா எனக்கு இதுதான் அப்படின்னு பொம்பாஸ்டிக்கா பேசக்கூடியவங்க. இது மகரம் வந்து கொஞ்சம் டவுன் டு அர்த்தா இருக்கிறது. இதே இது பெருமை பேசுற மகரமா இருந்து அங்கேயும் பெருமை பேசுறாங்க அப்படின்னா வந்து சொல்லவே வேணாம். ஏன்னா சில டைம் மகரம் வந்து சூரியன் மாதிரி கூட ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பிரதிபலிக்கும், தன் அப்பா மாதிரி அது பிரதிபலிக்கிறப்போ நிறைய மாட்டும். அப்போ அது செட் ஆகாது. கன்னி வந்து செட் ஆகும். ஏன்னா கன்னி அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்பு. தனுசு வராங்க அப்படின்னா தனுசு வந்து மண்டையில போட்டுக்கிட்டே இருக்கும் மகரத்தை. இவங்க செட் ஆயிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மகரம் காம்பினேஷன், தனுசு காம்பினேஷன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காம்பினேஷன்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து சேர்ற மாதிரியும் இருக்கும், பிரியிற மாதிரியும் இருக்கும், ஒன்னா இருக்கிற மாதிரியும் இருக்கும். இவங்களுக்கு வந்து மீனம் அப்படின்னு பாக்குறப்போ மீனமை மட்டும் மகரம் வந்து கொஞ்சம் யோசிச்சு சூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா மீனம் வந்து ஹைலி சென்சிட்டிவ். கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறவங்களாவும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் பார்ட்டி மைண்ட் டைப்பாகவும் இருப்பாங்க மீனம். மகரம் வந்து அவ்வளவு சீக்கிரம் பார்ட்டி மைண்ட் செட்டுக்கு போக மாட்டாங்க. துலாம் செட் ஆகும் மகரத்துக்கு. கொஞ்சம் இவங்க துலாம்க்கு அடங்கி போறவங்களா இருந்தா செட் ஆகும். டாமினேட் பண்றவங்களா இருந்தா செட் ஆகாது. சரி, ஓகே. இப்ப மகரம்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் 3 நட்சத்திரம் இருக்கு. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதுல வந்து செவ்வாயுடைய நட்சத்திரமும் வருது, அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரமும் வருது, சூரியனுடைய நட்சத்திரமும் வருது. அவங்களுக்கான குணாதிசயம் எப்படி மாறுபடும்? இப்ப அவிட்டம் எடுத்துக்கிட்டா இவங்க கோவத்தாலே நிறைய லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இதை வந்து இவங்க ப்ரோஆக்டிவா எடுத்து தொழில் ஸ்தானத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டா தொழில் நோக்கி ஓடினாங்கன்னா இவங்க ஒரு சிறந்த உழைப்பாளி.
உழைச்சாதான் இவங்களுக்கு கிடைக்கும். இப்ப சூரியன் அப்படின்னு இருக்கிறதுனா இவங்க வந்து ஃபேமுக்கு ஆசைப்படுறவங்களாவே இருப்பாங்க, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா அதுக்கான உழைப்பை வந்து இவங்க சரியா போடணும். மகரம்னாலே உழைப்பு ரொம்ப அவசியம். ஆனா மகரத்துக்கு வந்து சோம்பேறித்தனம் தான் பெரிய எதிரி. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், குளிக்கணுமா அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து மிஷின் இருந்தாதான் குளிப்பாங்க. அவங்க குளிக்கிறதே ஒரு மிஷன் தான். பாக்குறவங்களே வீட்டுல கேட்பாங்க, என்ன குளிச்சிட்டையா இன்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, இன்னைக்கு எனக்கு வெளியே அந்த மார்னிங் தான் அவங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணும். அப்போ மகரம் வந்து சூரியன் உதயத்துக்குள்ளார, அதாவது சூரியன் அவர் ஒரு 7 மணிக்குள்ளார எந்திரிச்சு அவங்க ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டாலே அன்னைக்கு அவங்க டே நல்லா இருக்கும். சக்சஸ். 8 மணி தாண்டி எந்திரிக்கிறவங்க இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தனக்கு தானே அதை ஆப்பு வச்சுக்கிற மாதிரி எல்லாமே சோம்பேறி ஆக்கிடும் அவங்க. இது வந்து மகரத்தினுடைய லைஃப் டைம். என்ன கடவுளை பிடிச்சுக்கலாம் இவங்க? மகரத்துக்கும் காலபைரவர், சிவன், இவங்களை பிடிச்சிக்கிட்டா இவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அப்பப்போ சிங்க பெருமாளையும் கொஞ்சம் பிடிச்சிட்டு பெருமாள் வழிபாடு அப்படின்னா, பெருமாள் வழிபாடு வந்து தனியா போகக்கூடாது. இவங்க பெருமாள் வழிபாடு போறப்ப கூட யாராவது கூட்டிட்டு தான் போகணும் சனி. ஓகே. தனியா போறப்ப பெருமாளுடைய அனுகிரகம் முழுசா வந்து சேராது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்கு. ஃபேமிலியில யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரி சேர்ந்து போறப்பதான் இவங்களுக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷனே கொஞ்சம் கரெக்டா கிடைக்கும். தனியா போயிட்டு வந்தா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிலர் சொல்லுவாங்க, இல்லையா நான் கரெக்டா போயிட்டு தான் வரேன், எனக்கு நல்லா இருக்குன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்துல வேற ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இது வந்து நம்ம காமனா சொல்றோம். போறப்போ இப்போ யாராவது ஒருத்தங்களை இப்போ ஒரு ரிஷபத்தை கூட்டிட்டு போறது கூட, மகரம் போறப்ப ரிஷபத்தை கூட்டிட்டு போறப்ப சுக்கிரன் அவங்கள கூட்டிட்டு போறப்போ உங்களுக்கு எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். ஓகே. மகரம் தரிசனம் கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எப்படின்னா மகரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் செஞ்சால் கரெக்டாக இருக்கும், அவங்களுடைய பார்ட்னர்ஸ் இப்படி தான் இருக்கணும், நிறைய விஷயம் சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் ஜோதிடம் நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் உங்ககிட்ட அஸ்ட்ராலஜி பார்த்து அட்வைஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது அந்த அனுபவமே உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்ல வைக்குது, அப்படி தான் சொல்லணும். அடுத்த கும்பம், இவங்களுடைய லைஃப் டைம் குணாதிசயம் இப்படி தான் இருக்கும், பார்ட்னர்ஸ் இப்படி செலக்ட் பண்ணலாம், இந்த கடவுளை வழிபடலாம், குறிப்பிட்ட அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி அவங்களுக்கான அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான குணாதிசயம் எப்படி இருக்கும்? கும்பம் அப்படின்னாலே ஒன்று இவங்க ஃபார்வர்ட் திங்கிங்காக இருப்பாங்க, இல்லை ரொம்ப பேக்வேர்ட் திங்கிங்காக இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட டைம் டிராவலர்ஸ் கும்பம். இவங்க வந்து கும்பமுடைய பிறப்பே எப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மாவை உடைக்க பிறந்தவங்க இவங்க. அதாவது இவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு இப்போ ஒரு மியூசிக் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு சமையல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம், பர்ஃபெக்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் தன்னுடைய டேலண்ட் வெளியே தெரியாமே போயிருந்திருக்கும் கும்பத்தோடது. அதோடைய பிறப்போட டிஎன்ஏ டச் தான் வந்து இந்த கும்பம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூட்டை மாற்றி செயல்படுத்துறது. இப்படி இல்லாமல் இன்னும் வேற மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கும்பம் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க. கரெக்டாக முன்னோக்கி டெவலப்மெண்ட் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து கும்பத்துக்கு வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்று தான் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு துயரத்தை தாங்கி வரணுங்கிறது இவங்களோட அமைப்பு. ஒன்று அம்மா அப்பா நல்லா இருந்து எல்லாமே இவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சு எல்லாமே கரெக்டாக இருந்தால் போகிற இடத்துல கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இல்லை லைஃப் பார்ட்னரும் சூப்பர் ஆயிட்டாங்க அப்படின்னா லைஃப்பை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா லைஃப் பார்ட்னரோட ஹெல்த்தில் கை வைக்கும். அது இல்லாம அதாவது ரெண்டுமே எனக்கு வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, அப்போ செகண்ட் ஹாஃப் என்ன ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா கடவுளை கெட்டியா பிடிச்சிக்கணும். கடவுளே இது என்னது, எனக்கு செகண்ட் ஹாஃபும் நல்லா போயிட்டு இருக்கே, கொஞ்சம் என்னோட லைஃப் பார்ட்னரை பார்த்துக்கங்க, இல்லை என்னோட குழந்தைங்களை பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி ஆகி கை வைக்கும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எப்படி இருக்குன்னா குடும்பமா எல்லாமே உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஒன்று அப்பா இல்லாமல் போகிறது, இல்லை அம்மா இல்லாமல் போகிறது, இல்லை பிறந்து கொஞ்சம் வருஷத்துல அம்மா இல்லாமல் போகிறது. சில பேர் வந்து அப்பாவே பார்த்துருக்கலாம் மாட்டாங்க கும்பத்தில் இருக்கவங்கலாம். அப்போ அவங்க வந்து என்ன நம்பிக்கையில் இருக்கலாம்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். வர லைஃப் பார்ட்னரால எனக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு. எனக்கு கும்பம் வரவங்களும் சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்னோட லைஃப் பார்ட்னர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, இது பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்த அவங்க அனுபவிச்சுட்டு வந்தனால இதுல இந்த ஒரு குறைய கொடுத்து, ஆனா ப்ரொஃபஷனல் வைஸ் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கும். இவங்க வந்து ரொம்ப பின்தங்கி யோசிக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா. பின்தங்கிங்கிறது எப்படின்னா இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு. இப்போ நம்ம இப்போ வந்து 2024 இருக்கோம் அப்படின்னா அவங்க 1960 மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்க, அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கும், எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா எல்லாத்துக்கிட்டையும் போய் ஆறுதல் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நான் என்ன வருவேன், நான் எப்படி வருவேன், நான் என்ன பண்ணட்டும் எல்லாம் கேட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லா ஐடியாஸும் கொடுத்து சரி பரவாயில்ல நான் இப்படியே இருக்கேன்ட்டு போயிடுவாங்க. இந்த அட்வைஸ் கொடுத்தவங்க நொந்து போயிடுவாங்க. அப்போ இவ்வளோ நேரம் என்ன கேட்டா அவங்களுக்கு தேவை ஒரு ஆறுதல்.
அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து சோகத்திலே இருந்துக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன். யாருமே அவங்கள குறை பேசாட்டாலும் பேசுறாங்கன்னு நினைக்கிறது. அதனால இது 2 கேட்டகரி இவங்க. ஆனா கும்பம் மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அமையறது அவ்வளோ குடுத்து வைக்கணும். ஓவரால் எல்லா ராசிக்குமே நான் சொல்றேன். கும்பம் மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்கணும். ஆனா இந்த கும்பத்துல ஒரு டிராபேக்கான கேரக்டர்ஸும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மேல் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, சில மேல் கும்பராசியில் இருக்கவங்க வந்து சேடஸ்டா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து இந்த கும்பத்துல இருக்கவங்க வந்து எப்படி இவங்களுடைய பிறப்பு இருக்கும்னா, இந்த முன்னோர்கள் அப்படின்னு இருக்கவங்களுடைய பேட் குவாலிட்டிஸை கேரி ஆன் பண்ணிட்டு வரவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த கர்மாவை வந்து இவங்க உடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும், எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ தன்னோட லைஃப் பார்ட்னர் வீட்டுக்கு போறாங்கன்னா ஜெல்லாக மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் உட்கார மாட்டாங்க. போலாம் 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 அப்படின்னு சொல்றது, ஒரு அன்ஈஸியா ஃபீல் பண்றது, என்னை இவங்க அப்படி நினைச்சிட்டாங்களா இப்படி நினைச்சிட்டாங்களா, வீட்டுல வந்து சண்டை போடுறது, மூஞ்சி தூக்கி வைக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆன்செஸ்டரோட பேட்டர்ன்ஸ். சில டைம் நம்ம சொல்லுவோம் இந்த ஊர்க்காரங்களே இப்படிதான், இவங்களே இப்படிதான் அப்படிங்கிறது அந்த ஊர் பேட்டர்னுங்கிறத கேரி ஆன் பண்ணிட்டு வரவங்களா இருப்பாங்க அவங்க. ஸோ ஜென்ரலா இருக்கக்கூடியது மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் இந்த டிஎன்ஏ அவங்கள்ட்ட இருக்கும். ஓகே, இவங்களுக்கு எந்தெந்த ராசியில பார்ட்னர்ஸ் கிடைச்சாங்கன்னா லைஃப் நல்லா லக்கியா இருக்கும் அப்படின்னா? துலாம். ஓகே, கும்பத்துக்கு வந்து பெஸ்ட்னா துலாம் தான். ஏன்னா துலாம் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இது கும்பத்துக்கிட்ட நடக்காது. ஏன்னா கும்பம் என்ன பண்ணும், எல்லா பொறுப்பையும் துலாம்கிட்ட கொடுத்துருவாங்க. என்ன நீ பண்ணனாலும் கரெக்ட். சரி, துலாமை வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே கும்பம் வச்சிருக்கோம். அதனாலதான் கும்பம் மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு சொல்றதுக்கு ரீசனும் அதுதான். கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன கோவில் வழிபாடு பண்ணா நல்ல லக்கியா இருக்கும்? இவங்க இந்த சாமியை பிடிச்சுக்கோங்க நீங்க அப்படின்னா என்ன வழிபாடு பண்ண? திருவண்ணாமலை. இவங்களுக்கு வந்து கிரிவலம் போறது வந்து ரொம்ப நல்லது கும்பத்துக்கு. அதே மாதிரி இந்த கும்பத்துல வந்து நிறைய சித்தர்களோட கனெக்டிவிட்டி யாருக்கு கிடைக்கும்னா கும்பத்துக்கு தான் கிடைக்கும். ஜென்ரலாவே சித்தர்கள் அங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசுறவங்களும் கும்பமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நீங்க வாங்க நான் உங்களுக்கு இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பாகட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த முன்ஜென்ம கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கும்பத்துக்கு நிறைய வரும். அதனால எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சித்தர் அமைஞ்சிருக்காங்களோ எங்கெல்லாம் இந்த சிவனோட ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. அதாவது தனியா சோலோ டிராவல் பண்ணி போறது, அந்த சிவனை டோட்டலா உணர்ற அமைப்பு, இது எல்லாமே கும்பத்துக்கு உண்டு. அதுல இருக்கக்கூடிய 3 கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம். இந்த கும்பத்திலேயே இந்த 3 விதமான கிரகங்களோட இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? அவங்க இதுல கேர்ஃபுல்லா இருக்கும். அப்ப அவிட்டம் எடுத்துக்கிட்டோம்னா செல்ஃப் பிட்டிங் பண்றது ஸ்டாப் பண்ணிக்கணும். அவங்க எனக்கு இப்படிதான் நான் தன்னைத்தானே மட்டுப்படுத்தி தன்னோட டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம இருந்து பர்ஸ்ட் அவுட் ஆகியே இருக்கிறவங்களாவே இருப்பாங்க. அது கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த தாட் வரைக்கும் ரொம்ப டைம் எடுத்துரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஷைன் ஆவாங்க, வெளியே ரொம்ப நல்லா தெரிவாங்க. ஏன்னா இவங்க போற இடம் இப்ப வந்து இந்த கும்பத்துல அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கவங்களை கல்யாணம் பண்றப்போ அந்த ஃபேமிலியும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா தொட்ட இடம் தொடங்கும் அப்படிங்கிறது அந்த கும்பம் அவிட்டத்துக்கு ரெண்டு பேத்துக்குமே அது செட் ஆகும். 2 பேத்துக்குமே அது செட் ஆகும். தொட்ட இடம் தொடங்கும்ங்கிறது அவங்களுக்கு தான். போற இடம் ரொம்ப நல்லா இருக்கும், வரவங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு அது ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். அந்த மைண்ட் செட் கரெக்டா இருந்து யூஸ் பண்ணனா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. சதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க தான் வந்து சுமை தாங்கிகள். சதயம் நான் சொன்னேன்ல, இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் ரிவர்ஸ் திங்கிங்ல இருப்பாங்க அப்படிங்கிறது சதயம் தான். எல்லா மாடர்னைசேஷனும் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருந்தாலும் தன்னை வந்து எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ சிம்பிளாக வச்சுக்கிறது, எங்கே நான் நல்லா ட்ரெஸ் பண்ணால் எங்கன்னு எப்படி நினச்சிடுவாங்களோன்னு நினைக்கிறது, குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறது, ரொம்ப கல்லடி வாங்குறவங்களும் சதயமாக இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிறவங்களும் சதயமாக தான் இருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து சம்டைம்ஸ் பொறுமைங்கிறது இருக்காது, படப்படப்பு ஆங்ஸைட்டி நிறையா இருக்கும். இவங்களுக்கு வந்து நோய் தாக்குறதும் சதயத்துக்கு தான் ரொம்ப நோய் தாக்கும். அதாவது நல்லா இருக்க உடம்பை கெடுத்துக்கிறவங்க வந்து சதயம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் வழியாக போய் ஒவ்வொரு ஆர்கனும் அவங்களுக்கு டேமேஜ் ஆகும். திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, திடீர்னு லுக்கு மாறுறது, இது எல்லாமே சதயத்துக்கு நடக்கும். இது என்னன்னா நான் கிட்டத்தட்ட நானே மெழுகுத்திரி மாதிரி இருக்கிறேன், தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல இருந்து அவங்க கொஞ்சம் மாறிக்கணும். சதயம். பூரட்டாதி இவங்க வந்து லைட்டா இவங்கள இருந்து கொஞ்சம் மாறுபட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த அடிப்பட்ட பூனை மாதிரி தான் அவங்க.
திரும்பி அந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. கொஞ்சம் செல்ஃப் கேர் எடுத்துக்கிறவங்க பூரட்டாதியா இருப்பாங்க. இதுல என்ன ஒரு டிராபேக்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீட்டுக்கு போறது, இந்த லைஃப் பார்ட்னர் வீட்டுக்கு போறப்போ பிடிக்காம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் இந்த புரட்டாதி பண்றது. கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா இவங்க எப்படின்னா பார்ஷியல் நல்ல மனுஷங்க, பார்ஷியல் கெட்ட மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க சூஸ் பண்ணுவாங்க, யாருக்கு நல்லவங்களா இருக்கணுமோ அவங்கள்ட்ட மட்டும் நல்லவங்களா இருப்பாங்க, யார்கிட்ட கெட்டவங்களா பர்பஸாவே கெட்டவங்களா இருப்பாங்க. தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சே இருக்கிறவங்க இவங்க தான். ஓகே, நீங்க பார்த்து நீங்க சொன்னீங்க பார்ட்னர் விஷயத்துல இவங்க ஜாகிரதையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நல்லா போச்சுன்னா செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி நீங்க கும்பத்துல யாரான ஜாதகம் பார்த்துருக்கீங்களா? இதே அமைப்பு அவங்களுக்கு செட் ஆகி அவங்களுடைய அமைப்பு ஏதாவது நேயர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். ஆக்சுவலா நிறைய பார்த்துருக்கோம். இப்போ கும்பத்துல இருக்கவங்க வந்து லைஃப் பார்ட்னர் விஷயம் அப்படின்னு வரப்போ, ஒருத்தங்க வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க, திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் இல்லாம போனது, ஒரே நல்ல அதான் பெர்ஃபெக்ட் லைஃப், எல்லாமே பெர்ஃபெக்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பெர்ஃபெக்ஷன்ல இருக்கிறப்போ கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி குலதெய்வம் வார்னிங்கும் அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு அது புரியல. நீ வீட்டு தலைவன் அறுவடை செய்யப்படுவான் அப்படின்ட்டு வந்து குறி சொன்னாங்களாம் அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த வீட்டுல இருக்க தாத்தான்னு நினைச்சிட்டாங்க அவங்க. அந்த வீட்டுல பெரியவங்க கூட இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஹஸ்பண்ட்னு தோணாது, அந்த வீட்டுல பெரியவங்கன்னு நினைச்சிட்டு அவங்க சொன்ன அந்த டியூரேஷன்ல அவங்க வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சுட்டு தான். ஏன்னா அவருக்கு ஆயுள் இருக்கு இன்னே. ஆனா வந்து இந்த மாதிரி கண்டங்கள் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னா நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா போகுதுங்கிறப்போ ஏதாவது ஒரு பரிகாரங்களை பண்ணி இந்த யம தீபம் ஏத்துறது, இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைகள்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ரொடெக்ட் ஆகிக்குவாங்க. என்ன தெய்வத்தை வழிபடலாம் கும்பம்? நீங்க சொன்ன கும்பத்துக்கு வந்து சிவன் தான் சொன்னீங்க, திருவண்ணாமலை சிவனை வந்து பிடிச்சுக்கலாம். எல்லா சிவனையும் வந்து அவங்க வழிபாடு பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா சிவன் அப்படிங்கறத விட மலை மேல இருக்கும் சிவன் தான் இவங்களுக்கு செட் ஆகும். ஒன் ஆன் ஒன் கனெக்டிவிட்டியில செட் ஆகுறது. இவங்கனாலதான் வந்து ஆத்மார்த்தமா போய் கனெக்ட் ஆக முடியும். இந்த சித்தரே இருக்கிறாங்கன்னா இவங்க ஒன் ஆன் ஒன் கம்யூனிகேட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, சிவனும் அப்படிதான். இவங்களுக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸ் கனெக்டிவிட்டியா வரும் இவங்களுக்கு. அடுத்ததாக மீனம். ஒருத்தவங்க வந்து மீன ராசியில இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி பார்ட்னர் சூஸ் பண்ணலாம்? என்ன கடவுள் வழிபாடு பண்ணலாம்? இவங்க கண்டிப்பா இதை தவிர்த்துடணும், பண்ணாதீங்க இந்த தப்ப அப்படின்னா என்ன மாதிரி விஷயம்? மீனம் பொறுத்த வரைக்கும் மீனம்க்கு மட்டும் இந்த மீனம் இப்படிதான் நம்மளால மீனத்தை மட்டும் சொல்லவே முடியாது. நான் அதை நிறைய அதுல சொல்லியிருப்பேன். மீனம் வந்து ஆத்து மீனா, குளத்து மீனா, கடல் மீனான்னு அந்த ஒவ்வொரு கடலுக்குள்ள போனா அவ்வளவு மீன் இருக்கும், ஆத்துல போனா அவ்வளவு மீன் இருக்கும். அதே கேட்டகரி தான் மீனமும். மீனத்தோடைய ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொரு தினுசா இருக்கும். அதாவது பார்ன் வித் கோல்டன் ஸ்பூனாவும் இவங்களா இருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாம பிறக்கிறவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. ஆனா கடவுள் இவங்களுக்கு கொடுக்குற அமைப்பு என்னன்னா, பெருசா எந்த கெடுதலும் இவங்களுக்கு நடந்துராது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரமே. ஆனா மீனத்தோடைய ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, ரொம்ப எமோஷனல். இந்த எமோஷன்ஸ்க்கு மட்டும் இந்த மீனம் அடிமையாகாம இருக்கணும். கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் நான் மீனத்துக்கு அதுதான். ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இருந்துடுறது. அந்த ஃபேமிலி அந்த பார்ட்னர் கரெக்டா இவங்கள்ட்ட இருந்துடணும், இவங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டி இவங்களுக்கு கொடுத்துடணும். இல்லைன்னா இன்னொரு கேட்டகரி மீனம் இருக்கு, லைஃப் பார்ட்னரை சுத்தமாவே கண்டுக்க மாட்டாங்க. பார்ட்டி லைஃப் மீனம் ஒன்று இருக்குது. எல்லாமே அழகா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், வெளியே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படி இருந்துட்டு வந்து அங்கேயும் கரெக்டா இருக்கிறாங்களா, சோல் கனெக்டடா இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனா, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல போய் ஒரு ஜாலியா நான் சிரிச்சுட்டு வந்தேனா ஓகே, உள்ளூர நீங்க ஹாப்பியா இருந்தீங்களா தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியே ஒரு நிலை, பட்டும் படாமையும் பழகக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கெடுதல் நினைக்கிறவங்க அப்படிலாம் இவங்க கிடையாது. ஆனா இவங்கள அறியாமே நிறைய பேர்த்த ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய பிஹேவியரிசம்ல பட்டும் படாமையும் இருக்கிறது. இப்ப இவங்கள்ட்ட போய் ஒரு உதவி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, மீனராசிட்ட எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன் கொடுப்பாங்க. அப்படி சில மீன ரசக்காரங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா, செய்யற உதவியை வந்து இந்த வீடியோ எடுத்து காட்டுறது, தான் பிச்சை போடுறது வீடியோ எடுக்கிறது, யாருக்காவது தானம் பண்றது எடுத்து காட்டுறது, இதெல்லாம் நான் உதவி செஞ்சேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம புண்ணியம் செய்யறோமோ, தர்மம் செய்யறோமோ, தானம் செய்யறோமோ, அது வந்து நம்மளோட இருந்துக்கணுங்கிற அந்த இது இருக்காது. நான் தான் செஞ்சேன் இருக்கும். ஈஸிலி நிறைய பேர்த்த ஹர்ட் பண்ணிடுவாங்க மீனத்துக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மி தான்.
இவங்க அம்மா கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் சரியா இருக்காது, இல்ல அம்மா அப்பா கிட்ட இவங்க நல்லா போகணும்னு நினைச்சா அம்மா அப்பா கரெக்டா இருக்க மாட்டாங்க இவங்கள்ட்ட. ஏதோ ஒண்ணுதான் இவங்களுக்கு கரெக்டா அமையும்னு வைங்களேன். ஆனா செழிப்புங்கிறது இவங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும் மீனத்துக்கிட்ட. ஓகே, பணம் காசு விஷயத்துல பணம் காசு விஷயத்துல பெருசா எந்த பிரச்சனையும் வராது. அதாவது சொல்லலாம் சில மீனம், இல்ல நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, கடைசியா கீழே விழுகிற நேரத்துல ஒரு கை வந்து தாங்கி பிடிச்சு கொடுத்துரும் மீனத்துக்கு. ஸோ பர்சனல் லைஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மனநிலைமையை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஏன்னா மீனத்துல இருக்கவங்க, நான் நிறைய டைம் ரிப்பீட்டடா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, மீனத்துல இருக்கவங்க நிறைய பேர் சூசைட் அட்டம் பண்றாங்க. சூசைட் தாட்ஸ் அவங்களுக்கு போகுது. டோட்டல் எமோஷனல். அந்த எமோஷனல் எப்படி போகும்னா, உடனே டெசிஷன் எடுக்கிறது, உடனே நான் ஏதாவது பண்றேன் பாருன்னு போய் எமோஷனல் பிளாக்மெயிலிங்ல போய் நிக்கிறது, இதெல்லாம் தேவையே இல்லை. பேசினாலே சரியாயிரும். கம்யூனிகேட் கரெக்டா பண்ணுங்க அப்படிங்கிறது தான் மீனம்க்கு சொல்றது. ஓகே, இவங்களுக்கான லைஃப் பார்ட்னர்ஸ் இந்த ராசியில செலக்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் லைஃப் அப்படின்னா எந்த ராசியில செலக்ட் பண்ணிக்கலாம்? மீனத்துக்கு வந்து கடகம் செட் ஆவாங்க. 2 பேருமே எமோஷனல் டைப். விருச்சகமும் செட் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து எமோஷன் பீப்புள். இவங்க ஒருத்தர் எமோஷனுக்காக வாழ்றவங்க. என்ன சண்டை போட்டாலும் ஒண்ணு சேர்ந்துக்கிறது. இவங்களுக்கு தான் இதுக்கு செட்டே ஆகும். வேற ஆட்கள் கிட்ட எல்லாம் மீனமால செட் ஆக முடியாது. ஓகே, அதுல இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு சொல்லி 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்போ இவங்களோட குணாதிசயம், ஏன்னா வேற வேற கிரகங்களுடைய ஆளுமையில இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரக்காரர்கள் அதே மீனத்துக்குள்ளதான் இருக்காங்க. அப்போ அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா நான் இப்போ ஒவ்வொரு கேட்டகரியா சொன்னேன் இல்லையா, அவங்க இந்த கேட்டகரியில வந்துட்டாங்க. இப்போ ரேவதியை மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த 2 பேர்த்தோட விஷயத்த உள்ள கொண்டு வந்துட்டேன். இப்போ ரேவதின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க கொஞ்சம் சைலண்ட் கில்லர், சைலண்ட் டைப். ஆனா சைலண்ட் கில்லர் அப்படிங்கிறது உங்களை நீங்களே கில் பண்ணிக்கிறீங்களா, மற்றவங்கள என்ன பண்றீங்க அப்படிங்கிறது தான் அதுல விஷயம். ஏன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண வராது, தனக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியாது. எல்லாமே அழகா இருக்கும், அவங்க பண்றது எல்லாமே ஒரு கலைநயமா இருக்கும். அவங்க இருக்கிற இடத்த ரொம்ப கிளீனா வச்சுக்குவாங்க. ஆனா அப்ரிசியேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கிறது, ஈஸிலி கெட்டிங் ஹர்ட் அப்படிங்கிறது ரேவதி. அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் ரேவதி தான். ஆனா அந்த எமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரேவதிக்கு இருக்கணும். ஓகே, இது ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன வழிபாடு பண்ணிக்கலாம் இவங்க? கடவுள் வழிபாடு இந்த இவங்களுக்கு விஷ்ணு தான். மீனத்துக்கு வந்து விஷ்ணு வழிபாடு தான். பொதுவாக மீனத்துல இருந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனா நல்லதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதுல உங்களுடைய கருத்து? எனக்கு அது கரெக்டா தெரியல அவங்க மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மீனத்துக்கு வந்து செழிப்பான கடவுள்கள் எல்லாமே செட் ஆவாங்க. செழிப்பு, அழகு, பியூட்டி. ஏன்னா மீனத்துக்கு வந்து இயற்கையாவே அழகு ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவங்களே நல்லா தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. டாப் டில் பாட்டம் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இப்ப மீனாட்சி அம்மன்ங்கிறவங்க பெர்ஃபெக்ஷன், அழகு, அதோட அந்த அறிவு, பச்சை, புதன். அப்போ இதை கனெக்ட் பண்றப்போ நான் சொன்னேன் இல்லையா, மனநிலைமை, இந்த கம்யூனிகேஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீனாட்சி அம்மனை வழிபடுறப்போ நல்லா வரலாம், நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க கால பைரவரையும் வழிபட்டுட்டே இருக்கணும் மீனம். ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கு தாட்ஸ் வர்றது இதெல்லாம் வந்து கால பைரவர் கொஞ்சம் கழிச்சு விடுவார். அதனால இவங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மியோட சேர்ந்த நரசிம்மர் வழிபடுறது, அதே மாதிரி இவங்க வந்து ஹயக்ரீவர் வழிபடுறது, தன்வந்திரிய வழிபடுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப செட் ஆகும் மீனராசிக்கு. ஏன்னா மீனராசி வந்து சீக்கிரம் நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் பார்த்தா என்ன ஆகுதுன்னே தெரியாது அவங்களுக்கு. இது எல்லாமே மூட் ஸ்விங்ஸ்னால வந்ததா இருக்கும். அதனால வந்து இவங்க தன்வந்திரி வழிபாடும் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இவங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் இந்த மீன ராசியில இல்லாம இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும், இதுல இந்த கிரகங்கள் இருந்தா உண்மையிலே அவங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறவங்களுடைய ஜாதகத்துல எல்லாம் கண்டிப்பா மீன ராசியில இந்த கிரகம் இருக்கும், குறிப்பா மீடியால இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி கிரகம் இருக்கணும்? மீடியால இருக்கணும்னா சுக்கிரன். அவங்களுக்கு மீடியால இருக்க, செவ்வாய் இருந்தாலும் மீடியால இருப்பாங்க. ஏன்னா வந்து வேகமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க. அதனால வந்து இதை கரெக்டா அவங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது இருந்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மீன ராசிக்குள்ள அந்த கிரகம், இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த கிரகம் இருக்கா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னா என்ன கிரகம்? சனி ஃப்ரெண்ட்லி தான், பட் எமோஷனலாவும் புல் பேக் பண்ணும் சனி. செவ்வாயும் இருந்தாலுமே கோபத்தை தூண்டி உங்களை ஏதாவது ஒன்று ரிவர்ஸா பண்ண வைக்கும். அது நல்லதும் பண்ணும், கெட்டதும் பண்ணும். அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அவங்க. ராகு இருக்குது அப்படின்னா ஆன்மீகத்தை பிடிச்சிக்கணும். கேது எப்படி இருந்தாலும் ஆன்மீகத்துக்கு கொண்டு போயிடும்.
அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ரியலைசேஷனை கொடுத்துரும். கொஞ்சம் பிரின்சிபல், ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் மீனத்திட்ட கேது இருந்துச்சுன்னா கொஞ்சம், ஆனால் இந்த பிரின்சிபல் வந்து ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபலாக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குற விதத்தில் இந்த கேது வந்து மீனத்துக்கு சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் இவங்க ரொம்ப இந்த ஆன்மீகமே இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த சாமி கும்பிட்றதே பார்த்தீங்கன்னா வீட்டையே கோயில் மாதிரிலாம் வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே அதில் தான் இருக்கும். இவங்க வீட்டை பார்த்தா கோயிலுக்கு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா கூட ஒரு கோயில்ல என்ன நடக்குமோ அத்தனையும் வீட்டுல பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்றவங்களா இருப்பாங்க. அதான் சொல்றேனே, இவங்க வந்து இந்த மாதிரி மெட்டீரியலிசம் நோக்கியே இருக்கிறதுனால மக்களோட கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து சோல் லெவல்ல இருக்காது அப்படிங்கறத நான் சொல்றேன். அதை தான் டெவலப் பண்ணிக்கணும். இப்ப சில பேருக்கு இந்த மீன ராசியில கிரகமே இருக்காது. ஆமா, பொதுவா மீனராசியில பிறந்தால் அதுல சந்திரன் இருக்கும்ன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி மத்தவங்க இப்ப மீன லக்னமா இருப்பாங்க, எதுவுமே வந்து அதுக்குள்ள கிரகங்களே இருக்காது. அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி இயல்புகள் இருக்கும்? இல்ல, அவங்களுக்கு எல்லாமே மூடு தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த தண்ணியில இருக்க மீன், இது எந்த மீன்னே நம்மளுக்கு தெரியாது. இது திமிங்கலமா இல்ல சாதாரண ஒரு மத்தி மீனான்னு நமக்கு தெரியாது. எல்லா கேட்டகரிஸுமே இந்த மீனராசியில இருப்பாங்க. நீங்க ஒரு ஜென்ரலா ஒரு மீனராசி பார்த்து உங்களுக்கு என்ன நீங்க பெரிய டாப்பான ஆளுன்னு சொல்லிட முடியாது, உங்களுக்கு என்ன நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட முடியாது. எல்லா கேட்டகரிஸ்லயுமே இவங்க உள்ள இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், பெருசா அடி விழுகாது மீனத்துக்கு அப்படிங்கறது தான். காப்பாற்றப்பட்டுருவாங்க மீனம். அருமை. இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள், ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற கிரகங்கள் செய்யற ஆளுமையை வச்சுதான் வந்து ஒருத்தரோட லைஃப்ல பல விஷயங்கள் வந்து நடக்குது. ஏன்னா அதே ராசி லக்னத்துல பிறந்து ரொம்ப அழகா பணக்கார லெவல்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதே இதுல பிறந்துட்டு ஒன்றும் இல்லாம இன்னைக்கும் சங்கடப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. லைஃப் ஒன்னும் ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்கும், இல்லைன்னா பர்சனல் லைஃப் நல்லா இருக்கும். இப்படிதான் இருக்கும் எல்லாருக்குமே. இன்னைக்கு வந்து நம்ம 12 ராசிக்கான குணாதிசயங்கள் பார்த்துட்டோம். அடுத்து வர எபிசோட்ஸ்ல நம்ம இன்னும் அதற்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ABCDங்கிற மாதிரி. அதற்கான விளக்கங்கள் என்னன்னு ஒண்ணுன்னா நம்ம பார்க்கலாம். அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றிங்க.